எமது ப்ரொஃபஸர் டாக்டர் MCA நாசிர் அவர்களுக்கு இந்த நேரத்தை வழங்குகிறேன். Bismillahirrahmanirrahim. Rabbi zidni ilma. Allahumma inni as'aluka ilman nafi'a wa rizqan halalan tayyiba. வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற அல் ஹிக்மா மத்திய மகாவித்யாலயத்தினுடைய ஸ்கூல் டெவலப்மெண்ட் டீம் அவர்களுக்கும் அதே போன்று இப்பாடசாலையினுடைய அதிபர், பிரதி அதிபர்கள், உதவி அதிபர்கள், அதே போன்று அந்த பாடசாலையிலே கற்பிக்கின்ற ஆசிரியைகள், பல கனவுகளை சுமந்தவர்களாக நாங்களும் என்ற ஒரு நாள் இந்த மண்ணிலே பெயர் செல்லக்கூடியவர்களாகவும் எங்களுடைய திருநாட்டிலே சிறந்த அடைவுகளை அடைந்தவர்களாகவும் மேலும் உலக ரீதியாகவும் பெயர் சொல்லக்கூடியவர்களாக ஆளாக வேண்டும் என்ற பல கனவுகளை சுமந்தவர்களாக இருக்கின்ற அன்புக்குரிய மாணவிகளே, இப்பாடசாலையினுடைய நலன் விரும்பிகளே, வெல்விசர்களே, அதே போன்று இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்வதற்காக யாரெல்லாம் துணை புரிந்தார்களோ அவர்களையும் பிடித்தவனாக உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கனிந்த அஸ்ஸலாமு அலைக்கும், காலை வணக்கம். இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்தவாறு பிரதானமாக இவ்வாறாக காப்போத்தா சாதாரண பரீட்சை எழுத தயாராக இருக்கின்ற உங்களுக்கு எங்களுடைய பரீட்சை பெறுபவர்களை சிறப்பான முறையிலே அல்லது சிறந்த முறையிலே நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும், எங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக மிகவும் பிரமாண்டமான முறையிலே இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு முதல்க நன்றியினை தெரிவித்தவனாக, அதே போன்று அவருடைய ஏற்பாட்டை என்ன நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்தார்களோ அந்த நோக்கத்தை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற முதலாவது ஒரு கோரிக்கையினை விடுத்தவனாக உங்களோடு சில வார்த்தைகளை நான் பரிமாறிக்கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். ஏறத்தாழ நான் ஒரு 65 பாடசாலைகளுக்கு காப்போத்தா உயர பரீட்சை, அதே போன்று காப்போத்தா சாதாரண சாலை பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கான இவ்வாறான ஊக்கப்படுத்தல் நிகழ்வுகளிலே ஏறத்தாழ 65 பாடசாலைகளுக்கு சென்றிருக்கின்றேன். ஆனால் முதலாக இலங்கையிலேயே இவ்வாறு ஒரு ஹோட்டலில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்விலே நான் கலந்து கொள்கின்ற 66வது கூட்டமாக இந்த ஹிக்மா முஸ்லிம் மகாவித்யாலயத்தினுடைய பாடசாலை ஏற்பாடு நடக்கின்ற மிகவும் பிரமாண்டமான இந்த நிகழ்வை முதலாவது நிகழ்வு என்பதில் கூறிக்கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன். ஏனென்று சொன்னால் இவ்வாறான நோக்கத்திற்கான காரணம் என்ன என்று சொன்னால், நாங்கள் கல்வியினை பெற வேண்டும், நாங்கள் கல்வியின் மூலமாக முன்னேற வேண்டும், நாங்கள் இந்த கல்வியினை கற்கின்ற போது சிறந்த அடைவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காகத்தான் இவ்வாறான நிகழ்வுகள் கூட்டப்படுகின்றது என்றால் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. காப்போத்தா சாதாரணமாக படிக்கின்ற நீங்கள் உங்களுடைய பெறுபவர்களை நீங்கள் விஞ்ஞான துறையில் படிக்கின்றதா அல்லது கணக்கியல் வர்த்தக துறையில் படிப்பதா அல்லது மேத்ஸ் ஸ்ட்ரீமிலே படிப்பதா அல்லது கலைத்துறையில் படிப்பதா அல்லது டெக்னாலஜி ஸ்ட்ரீமிலே படிப்பதா என்பதனை தீர்மானிக்கின்ற பெறுபவர்களை வழங்குகின்ற அல்லது எங்களை தீர்மானத்தை மேற்கொள்ளுகின்ற ஒரு இடமாகவும் ஒரு பரீட்சையாகவும் இந்த காப்போத்தா உயர்தர பரீட்சையும் இந்த காப்போத்தா உயர்தர வகுப்பும் காணப்படுகின்றது. எனவே இந்த காலப்பகுதியினை நாங்கள் சிறப்பான முறையிலே நாங்கள் கையாள வேண்டும். இந்த காலப்பகுதியினை நாங்கள் கச்சிதமான முறையிலே நாங்கள் கையாளப்படுகின்ற போதுதான் நாங்களும் வெற்றியாளர்களாகவும் எங்களுடைய பாடசாலை எங்களை பெயர் சொல்லக்கூடியவர்களாகவும் நான் தான் இந்த மாணவிகளுக்கு அல்லது இந்த மாணவர்களுக்கு படிப்பித்தேன் என்று ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் பெருமை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கின்ற ஒரு காலப்பகுதியாக
இந்த காப்போத்தா சாதாரண தர பரீட்சைக்கான காலப்பகுதியும் பரீட்சையும் காணப்படுகின்றது. அதை நாங்கள் கை நழுவ விடாமல் கச்சிதமான முறையிலே இந்த சந்தர்ப்பத்தினை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய இலக்கை நாங்கள் தீர்மானித்து இந்த கல்வியிலே உச்ச மட்டத்தினை நாங்கள் அடைய வேண்டும் என்று நாங்கள் செயற்படுகின்ற போது எங்களுடைய பிரதானமான இலக்கு கல்வியை நோக்கியதாகத்தான் இருக்க வேண்டும். காப்போத்தா சாதாரண பரீட்சைக்காக தயாராகின்ற நீங்கள் ஏறத்தாழ 16 வயதுக்கு குறைந்தவர்களாகத்தான் இருப்பீர்கள். எந்த விதமான சுமைகளும் இல்லாமல் நீங்கள் பாடசாலையிலே படிப்பதை தவிர உங்களுக்கு எந்த விதமான வேறு சுமைகளோ அல்லது வேறு எஃப்ஐஆர்ஸ் வேறு எந்த விதமான அலுவல்களோ உங்களுக்கு இல்லை. வேறு நாடுகளிலே, வளர்முக நாடுகளிலே, இந்தியா, ஆப்பிரிக்கா அல்லது கம்போடியா போன்ற நாடுகளிலே அந்த பாடசாலை உங்களுடைய வயதையுடைய பாடசாலை மாணவிகள் படித்துக்கொண்டு அதே நேரத்திலே தங்களுக்கான வாழ்க்கை செலவு காஸ்ட் ஆஃப் லிவிங்கையும் அவர்களாகவே தேடி அவர்களுக்கான கல்வியினை பெறக்கூடிய மாணவிகளாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் கல்வியை மாத்திரம் பெறக்கூடியவர்களாக அல்லது கல்வியை மாத்திரம் தேடி பொறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் உண்மையிலே எங்களுடைய மாணவர் சமூகம் அல்லது எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த எங்களுடைய இலங்கை நாட்டை சேர்ந்த மக்கள் உண்மையிலே பாக்கியசாலிகளாகவும் கொடுத்து வைத்தவர்களாகவும் காணப்படுகின்றார். உங்களுக்கு எந்த விதமான வேலைகளும் இல்லை. பாத்திரம் தேய்க்கிற வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது கடையிலே நிற்கின்ற வேலைகளாக இருந்தாலும் சரி, அல்லது வீதி ஓரங்களிலே வியாபாரம் செய்கின்ற தேவைகளும் அற்றவர்களாக எல்லா வகையிலும் வரம் பெற்றவர்களாக நாங்கள் படிக்கின்ற போது மற்ற நாடுகளை ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பத்திலே அவ்வாறான வசதிகளும் வாய்ப்புகளும் மற்ற நாட்டு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இல்லை. மிகவும் அருமை கோட்டிகளே கீழ் மட்டத்திலே தான் இந்த ஆப்பிரிக்க மாணவிகள் கல்வி கற்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே எங்களுடைய பிராக்கு அல்லது எங்களுடைய இலக்கு கல்வியை நோக்கியதமா மட்டும்தான் இருக்க வேண்டும். எங்களுடைய இலக்கை நாங்கள் சிறப்பாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இந்த இலக்கில் இருந்து நாங்கள் எந்த விதமான டீவியேஷன்ஸ், எந்த விதமான சிதறல்கள், எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எந்த விதமான சிதறலுக்கும் நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. எங்களுடைய இலக்கு நான் ஒரு சிறந்த ஒரு வைத்தியராக வர வேண்டும், அல்லது நான் ஒரு சிறந்த ஒரு பொறியியலாளராக வர வேண்டும், அல்லது நான் வர்த்தகத்துறையிலே நான் ஒரு சிறந்தவராக வர வேண்டும், கலைத்துறையிலே நான் படித்து ஒரு நீதிபதியாகவோ அல்லது சட்டத்தரணியாகவோ அல்லது நிர்வாக சேவை அதிகாரியாகவோ வர வேண்டும் என்ற தூய்மையான நோக்கத்தினை வைத்தவர்களாக உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். ஏறத்தாழ 3 மாதங்கள் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரை மிகவும் சாதாரணமாக போதுமான காலப்பகுதியாக இருக்கின்றது. இதற்கு முதல் ஏதாவதுகள் தவறுகள் குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் இன்றிலிருந்து உங்களுடைய இலக்குகளை சிறப்பான முறையிலே வடிவமைத்து பயணம் செய்வீர்களாக இருந்தால் அது எந்த விதத்திலும் உங்களை ஏமாற்றுகின்ற பயணமாக அல்லது எந்த விதத்திலும் உங்களுக்கு எதிரான ஒரு பயணமாக அமையாது. இன்றில் இருந்தாவது நீங்கள் நான் சொல்ல போகின்ற அறிவுரைகளை எடுத்து நடப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையாகவும் இந்த நிகழ்வுகளை யாரெல்லாம் ஏற்பாடு செய்தார்களோ அவர்களுடைய பெறுபவர்களும் எதிர்பார்ப்புகளும் நிச்சயமாக அடையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து. அவை எங்களுடைய இலக்கை நாங்கள் சிறப்பான முறையிலே செய்து சொல்ல வேண்டும். என்னை பொறுத்தவரை நீங்கள் இருக்கின்ற ஏறத்தாழ 80 மாணவிகள் இருக்கின்றீர்கள். நீங்கள் ஏற்கனவே தீர்மானித்திருப்பீர்கள் நான் விஞ்ஞான துறையிலே படித்து ஒரு டாக்டராக வர வேண்டும், அல்லது என்னுடைய காப்போத்தா சாதாரண பரீட்சைக்கு பிறகு மெத் ஸ்ட்ரீமிலே படித்து நான் ஒரு சிறந்த ஒரு என்ஜினியராக வர வேண்டும், அல்லது வர்த்தகத்துறையிலே சிறப்பாக வர வேண்டும், கலைத்துறையிலே சிறப்பாக வர வேண்டும் என்று தீர்மானித்த பின்னர் அதற்கான பெறுபவர்களை பெற வேண்டும். நாங்கள் விஞ்ஞான துறையிலே படிக்கிறதாக இருந்தால் சிறந்த ஏ பெறுபவர்களை டிஸ்டிங்ஷன்களை பெற வேண்டும், அல்லது மேக்ஸ் படிக்கிறதாக இருந்தால் அந்த நிலையிலே பெற வேண்டும், அல்லது வர்த்தகத்துறையாக இருந்தாலும் ஏறத்தாழ அதற்கான பெறுபவர்களை பெற வேண்டும், கலைத்துறை படிப்பதாக இருந்தாலும் அதற்கான பெறுபவர்களை பெற வேண்டும். ஆகவே எங்களுடைய இலக்கிலே நாங்கள் விஞ்ஞானத்துறை படிக்கின்றதாக இருந்தால் அதை கூடிய பெறுபவர்களை நாங்கள் பெற வேண்டும். விஞ்ஞானத்துறை படிப்பதாக இருந்து நாங்கள் ஏற்கனவே கூறிவிட்டு வெறுமனையே மற்றவர்கள் எழுதுவது போல் நாங்கள் காப்போத்தா உயர பரீட்சையினை அந்த பரீட்சையினை நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோமாக இருந்தால் நாங்கள் சிறப்பான பெறுபவர்களை நிச்சயமாக பெற மாட்டோம். முதலாவது விஷயமாக உங்களுடைய தாழ்மையாக கேட்டுக்கொள்வது எங்களுடைய மிகுதிப்பட்ட காலப்பகுதியினை சிறப்பான முறையிலே வடிவமைத்து எங்களுக்கான பயணத்திலே நாங்கள் வெற்றியாளர்களாக வர வேண்டும். அவை எங்களுடைய இலக்கு காப்போத்தா சாதாரண பரீட்சையிலே பெறுபவர்களை சிறப்பான பெறுபவர்களை வருவதாக இருந்தால் அந்த இலக்கை நாங்கள் ஒரு கணமேனும் டீவியேட் பண்ணாத அடிப்படையிலே எங்களுடைய மனதை பண்படுத்திக் கொள்ள வேண்டும். பாடசாலையிலே கற்பிக்கின்ற கற்றல்களை மீட்க வேண்டும்.
காப்போத்தா சாதாரண பரீட்சையிலே கணிதம் கஷ்டமாக இருக்குமாக இருந்தால் 2 முறை 3 முறை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். விஞ்ஞானம் விளங்கவில்லை என்றால் 2 முறை 3 முறை நாங்களும் படிக்கின்ற போது, எங்களுடைய நண்பர்களுடன் உறவாடுகின்ற போது, அல்லது கற்பிக்கின்ற ஆசிரியர்களிடம் கேட்கின்ற போது எங்களுடைய விஞ்ஞான ஆற்றலினை அதிகரித்துக் கொள்ள முடியும். ஆங்கில அறிவாக இருந்தாலும் சரி, சிங்கள அறிவாக இருந்தாலும் சரி, தமிழ் மொழியிலே குறைவான பருவர்களை நாங்கள் பெற்றாலும் சரி, எங்களை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், எங்களை இம்ப்ரூவ் பண்ண கொள்ள வேண்டும். எங்களுடைய அறிவுகளையும் எங்களுடைய அடைவு மட்டங்களையும் ஒவ்வொரு காலப்பகுதிக்கு ஏற்ப நாங்களே எங்களை சுய பரிசீலனை செய்து வளப்படுத்திக் கொள்வதன் மூலமாக எங்களுடைய இலக்கை நிச்சயமாக சிறந்த பெறுவர்களை நடைபெறப் போகின்ற காப்போத்தா சாதாரண பரீட்சையிலே மார்ச்சிலே நடைபெறப்போகின்ற பரீட்சையிலே பெறுவதன் மூலமாகத்தான் நாங்கள் சிறப்பானவர்களாக ஆக முடியும். ஏனென்று சொன்னால், அதிகமான எங்களுடைய சமூகத்திலே அதிகமான வசதி படைத்தவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வசதிகளையும் விட எங்களை பொறுத்தவரை உண்மையிலே கல்விதான் முக்கியத்துவம் என்ற ஒரு நோக்கத்துக்காக, அல்லது அந்த ஸ்பார்க், அந்த கருப்பொருளுக்காகத்தான் இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. என்னதான் வசதி இருந்தாலும் கல்வியிலே தான் நாங்கள் முன்னேற வேண்டும். நான் உண்மையிலே ஒரு பேராசிரியராக இல்லாவிட்டால் என்னை அம்பாறையிலிருந்து அல்லது மட்டக்களப்பிலிருந்து அவர்கள் என்னை அழைத்திருக்க மாட்டார்கள். நான் ஒரு பேராசிரியராக நான் படித்த பல்கலைக்கழகங்களில் இருந்து நானும் சில கற்ற அனுபவங்கள் ஊடாக என்னுடைய அறிவுகளையும் என்னுடைய அனுபவங்களையும் உங்களை போன்ற மாணவர்களின் மூலமாக பரிமாறுகின்ற போது நீங்களும் அவற்றை எடுப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு நபராக நானும் இருப்பேன். ஆகவேதான் இந்த அறிவுரைகள் ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு மாறுகின்ற போது அவருடைய படிப்பினைகளும் அவருடைய அறிவுகளையும் நாங்கள் அப்சர்வ் பண்ணுகின்ற போதுதான் நாங்களும் எங்களுக்குள்ளேயே நானும் இவ்வாறான நிலைமையை அடைய வேண்டும், நானும் இவ்வாறாக எனக்கான சில முன் ஆசனங்கள் ஒதுக்கப்பட வேண்டும், நான் முன்னேற வேண்டும், நான் பெறுகின்ற கல்வியின் மூலமாக, நான் பெறுகின்ற உத்தியோகத்தின் மூலமாக தானும் தன்னை பெற்றவர்களும் என்னை படிப்பித்த ஆசிரியர்களும் நான் படித்த பாடசாலையும் என்னுடைய பிறந்த மண்ணும் நான் பிறந்த ஊரும் என்னுடைய இலங்கையும் பெருமைப்படுகின்றவர்களாக நாங்கள் உருவாக வேண்டும் என்ற உண்மையான அல்லது உன்னதமான நோக்கத்திற்காகத்தான் இவ்வாறான கல்வி கருத்தரங்கள், கல்வியை பற்றிய உரையாடல்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. ஆகவேதான் நாங்கள் என்னதான் வசதி இருந்தாலும் நாங்கள் கல்வியிலே முன்னேறுவதன் மூலமாகத்தான் சிறப்பானவர்களாக அல்லது அடையாளம் காணக்கூடியவர்களாக காணப்படும். மிக அண்மையிலே நடைபெற்று வந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலும் கூட கல்வியலாளர்களையும் எக்ஸ்பர்ட்டுகளையும் கரைபடியாத கரங்களையும் கொண்டவர்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்கான அவருடைய பேச்சிலே எங்களுடைய மக்கள் அனைவரும் அதிகமானவர்கள் ஒன்று சேர்ந்து அவ்வாறு நபர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். இதற்கு முந்தவர்கள் அரசியல்வாதிகள் இல்லை என்று அல்ல, அவர்களும் அவருடைய அரசியலை செய்தார்கள் தான். இங்கே பேசப்பட்ட முக்கியமான கருப்பொருள் என்னவென்று சொன்னால், இந்த பிரச்சாரங்களிலே கற்றவர்களை அனுப்ப வேண்டும் என்றுதான் ஒரு பிரச்சாரம் செய்தார்கள். ஆகவே நாங்களும் கற்பதன் மூலமாகத்தான் இந்த பிரதேசத்திலாக இருந்தாலும் சரி, நாட்டிலாக இருந்தாலும் சரி, தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கும். ஆகவே முதலாவது விடயம் கல்வியினை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கல்வியினை கற்றுக்கொள்கின்ற போது மிக முக்கியமான விடயம் என்ன என்று சொன்னால், எங்களுக்கு எதிராக எங்களுடைய இலக்கில் இருந்து நாங்கள் பிசுகக்கூடாது. உதாரணமாக எங்களுடைய இலக்கை நாங்கள் எவ்வாறு வைக்க வேணுமாக இருந்தால், நான் பல விடயங்கள் இதற்கு முதல் உங்களை பேசிவிட்டேன். எங்களுடைய இலக்கு காப்போத்தா சாதாரண பரீட்சைக்காக தயார்படுத்துவது தான் உங்களுடைய இலக்கு. எங்களுடைய உடுப்புக்கோ அல்லது எங்களுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங், எங்களுடைய செலவுகளுக்கோ அல்லது எங்களுடைய புஸ்தகங்களுக்கோ பேக்குகளுக்கோ நாங்கள் உழைக்கக்கூடியவர்கள். எங்களுடைய தாய் தகப்பன், எங்களுடைய உண்மையிலேயே எங்களுடைய தாய் தகப்பனுடைய தியாகத்தினால் உங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லாமல் நீங்கள் வெறுமனே படிப்பதற்கு மாத்திரம் செய்திருந்தார்கள். அவர்கள் படித்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் பாமரம் மனிதர்களாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, அல்லது அன்றே நாள் தேடுகின்ற நாட்கூலிகளாக இருந்தாலும் சரி, தங்களுடைய பிள்ளைகளை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குழந்தைகளை தொடர்ந்து கண்குளிர்ச்சிகளாக, தங்களுடைய குழந்தைகளை வல்லவர்களாக, நல்லவர்களாக, கல்வியலாளர்களாக பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக தன்மானமுள்ள தாய் தகப்பன்களும் தன்னுடைய முழு வயிறை காணாத தாயினுடைய தியாகத்தினால் நீங்கள் ஏதோ அடிப்படையில் வரம் பெற்றவர்களாக இவ்வாறான நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால், நாங்கள் படிப்பதில் மாத்திரம் இந்த உலகத்திலே என்னை பொறுத்தவரை படிப்பதை தவிர மிகவும் இலகுவான காரியம் எதுவும் அல்ல. ஒரு சுரங்க தொழிற்சியராக இருந்தாலும் சரி, 2000-3000 ரூபாய் நாட்சம்பளத்திற்காக தங்களுடைய உயிர்களை பணயம் வைத்து சுரங்கத்திலே வேலை செய்கின்றார்கள். அண்மையிலே ஏற்பட்ட
அழிவுகளிலே தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து இருக்கின்றார்கள் அதிகமானவர்கள். ஆகவேதான் படிப்பது என்பது மிகவும் சுவாரஸ்யமானது, சுகமானது. அதனால் தான் படிப்பதன் மூலமாகத்தான் நாங்கள் சிறந்தவர்களாக, அல்லது நாங்கள் கல்வியை பெறுவதன் மூலமாகத்தான் நாங்கள் நிச்சயமாக வெற்றியாளர்களாக மாற முடியும் என்பதில் மாற்றமில்லை. உதாரணமாக பார்த்துக் கொள்ளுங்கள், ஒரு சிங்கம், நாங்கள் ஒரு சிங்கத்திடம் இருந்து எங்களுடைய இலக்கை பற்றி நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். உதாரணமாக ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடுவதற்காக ஒரு குறித்த ஒரு மானை நோக்கி ஒரு சிங்கம் காட்டிலே செல்லுகின்ற போது அந்த குறித்த மான் சதை கூடிய மானா, அல்லது சதை குறைந்த மானா, அல்லது இந்த மான் நோயாளி மானா, அல்லது இந்த மான் ஹெல்த்தான மானா என்பதனை பார்க்காது நான் எந்த மானை குறிவைத்ததோ அந்த மானை குறிவைத்து அந்த மானை தன்னுடைய உணவுக்காக இரையாகி கொள்ளுகின்ற இலக்கை நோக்கிய பயணமானது நாங்கள் சிங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவை சிங்கத்துடைய இலக்கை பாருங்கள், இந்த குறிப்பிட்ட மானை இலக்கு வைத்து அதனை உணவாகி கொள்ள வேண்டும். எங்களுடைய இலக்கும் இந்த காப்போத்தா சாதாரண பரீட்சையிலே சிறந்த பெறுவர்களை பெற வேண்டும். நீங்கள் அனைவரும் முயற்சி செய்தால் நீங்கள் அனைவரும் அனைத்து பாடங்களிலும் ஏ பெறுபவர்களை பெற முடியும். இத்தனை மாணவர்களுக்கு ஏ என்றோ அல்லது எத்தனை மாணவிகளுக்கு பி என்றோ எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன், எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்களோ அல்லது திருத்துகின்ற எக்ஸாமினர்களோ வைப்பதில்லை. எவ்வளவு தூரம் நீங்கள் பெறுபவர்களை பெறுகின்றீர்களோ அந்த பெறுபவர்கள் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் நிச்சயமாக உங்களுக்கு வழங்கப்படும். எங்களுடைய இலக்கிலே இருந்து நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் பிசுகக்கூடாது அல்லது டீவியேட் ஆகக்கூடாது. எங்களை பொறுத்தவரை இவ்வாறான வயதிலே உங்களுடைய 16 வயதுகளை உடைய நீங்கள் எங்களை படிக்கின்ற போது எந்த விதமான வேறு வகையான எண்ணங்கள், வேறு வகையான கவனச்சிதறல்கள், வேறு வகையான எந்த விதமான கவலைகளும் வரக்கூடாது. எனவே நவீன காலங்களிலே ஏறத்தாழ 2024ஆம் ஆண்டு முடியும் தருவாயிலே இருக்கின்றோம். 1934 இருந்தாலும் சரி, 44 இருந்தாலும் சரி, 54 இருந்தாலும் சரி, 64 இருந்தாலும் சரி, 74 இருந்தாலும் சரி, அதிகமான பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளோடு, எங்களுடைய பிள்ளைகளோடு அதிகமான நேரத்தினை செலவழித்தார்கள். ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலே பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒரே இடத்திலே குமிந்து இருந்து ஒரே இடத்திலே இருந்து உறவாடக்கூடிய நிலைமை ஆரம்ப காலங்களிலே ஏற்பட்டது. பிற்பட்ட காலப்பகுதியிலே நாங்கள் தொலைக்காட்சிகளோடும் வானொலிகளோடும் சங்கமிக்கின்ற காட்சியினை 75, 80, 90 காலப்பகுதியிலே நாங்கள் கண்டோம். ஆனால் இன்றிருக்கின்ற 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அதிகமான மாணவர்களும் மாணவிகளும், ஏன் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களும் பேராசிரியர்களும் சட்டத்தரணிகளும் மொபைல் போன்களே மூழ்கி இருக்கின்ற காலப்பகுதி தவிர்க்க முடியாத ஒரு காலமாக இந்த நவீன காலங்களிலே 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான டிஸ்ட்ராக்ஷன், ஆகவே எங்களுடைய கவன சிதறல்களானது பல ரூபங்களிலே வரலாம், பல வழிகளிலே ஏற்படலாம். உதாரணமாக சினிமா ரீதியாகவோ அல்லது நண்பர்கள் ரீதியாகவோ அல்லது நண்பிகள் ரீதியாகவோ அல்லது மொபைல் போன் ரீதியாகவோ எங்களுக்கு ஏற்படலாம். அவை இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஒரு நபரை பொறுத்தவரை ஏறத்தாழ 16, 15 வயதுக்கு மேற்பட்ட எந்த ஒரு மாணவனும் எந்த ஒரு மாணவியும் எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் இவ்வாறான டிஸ்ட்ராக்ஷன், இவ்வாறான கவனச்சிதறல்கள் ஏற்பட முடியாது என்று எந்த ஒரு நபரும் சொல்ல முடியாது. நிச்சயமாக கவனச்சிதறல்கள் ஏற்படும். அந்த சிதறல்களில் இருந்து நாங்கள் மீள வேண்டும். அவ்வாறான கவனச்சிதறல்களிலே நாங்கள் மூழ்கிவிடக்கூடாது. வெறுமனே அந்த அடிப்படையான கவனச்சிதறல்களில் நாங்கள் தேங்கிவிடக்கூடாது. கவனச்சிதறல்கள் ஏற்படும். நிச்சயமாக உங்களுடைய வயதையும் தாண்டித்தான் நான் என்னுடைய வயதுக்கு வந்திருக்கின்றேன் தவிர வெறுமனே உங்களுடைய வயதிலே 3 மடங்கு வயதை நான் வெறுமனே பெற்றவன் அல்ல. இவ்வாறான கவனச்சிதறல்கள் ஏற்படும். அந்த கவனச்சிதறல்களிலே நாங்கள் தேங்கிவிடக்கூடாது, மூழ்கிவிடக்கூடாது. அந்த கவனச்சிதறல்களில் இருந்து வெளியாக வேண்டும். எனவே இந்த கவனச்சிதறல்கள் உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கும், எங்களுடைய வாழ்க்கையை பாழடித்து விடும். எங்களுடைய பெற்றோர்களுடைய, எங்களுடைய ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பிலே மண் அள்ளி வாரி விடும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவேதான் எங்களுடைய இலக்கிலே இருந்து பயணிக்கின்ற போது டிஸ்ட்ராக்ஷனுக்கு இடம் கொடுக்க முடியாது. 2023ஆம் ஆண்டு இந்தியாவிலே நடைபெற்ற ஒரு பரீட்சை, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்று சொல்லுவார்கள், JEE எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷனிலே காப்போத்தா உயர பரீட்சை படித்த பின்னர்
அவர்கள் பொறியியல் கல்லூரிக்கு என்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு தெரிவு செய்யப்படுவதாக இருந்தால் இலங்கையில் மாத்திரம் இலங்கையில் மாதிரி அல்ல. காப்போத்தா உதர பரீட்சையிலே நாங்கள் அதிகூடிய பெறுவர்களை நாங்கள் மேத்ஸ் ஸ்ட்ரீமிலே நாங்கள் பெறுவோமாக இருந்தால் அந்த மேத்ஸ் ஸ்ட்ரீமிலே இருந்து நாங்கள் அதிகூடிய பெறுவர்களை பெற்று பொறியியல் துறைக்கு என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு தெரிவு செய்யப்படுவோம். ஆனால் இந்தியாவில் அப்படி அல்ல. ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்ற பரீட்சையிலே இந்தியாவிலே உள்ள கோடிக்கணக்கான மாணவிகள் எழுதி தமிழ்நாட்டிலே இருந்த இரண்டு மாணவிகள் இந்தியாவிலேயே முதலாவதும் இரண்டாவதும் பெறுபவர்களை பெறுகின்றார்கள். 400 புள்ளிகளுக்கு ஒரு பிள்ளைக்கு 396 புள்ளிகள், அடுத்த மாணவிக்கு 392 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. டில்லியிலே நடந்த பரிசு போட்டியிலே அந்த பிள்ளைகள் 2 பேரையும் கேட்டு பேட்டி காணுகின்றார்கள். அந்த பிள்ளையை கேட்கின்றார்கள், இவ்வாறு அதிகூடிய புள்ளிகளை நீங்கள் இருவரும் பெற்றிருக்கின்றீர்கள், அதற்கான காரணம் என்ன? உங்களுடைய தாய் தந்தையர்கள் என்ன கலெக்டர்களா, அல்லது உங்களுடைய தாய் தந்தையர்கள் என்ன விஞ்ஞானிகளா, உங்களுடைய தாய் தந்தையர்கள் என்ன பொறியியலாளர்களா, அல்லது உங்களுடைய தாய் தந்தையர்கள் என்ன ஆசிரியர்களா, அதிபர்களா என்ற பல கேள்வி கணைகளை ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கின்றார்கள். அந்த 2 பிள்ளைகளும் அமைதியான இருந்து முறையிலே பரிமாறிய விடைதான் இந்த 2024 ஆண்டினுடைய இந்த நவீன கால மாணவ மாணவிகளுக்குரிய ஒரு விடையாக காணப்படுகின்றது. அவர்கள் 396 392 புள்ளிகளையும் பெற்ற மாணவிகளுடைய விடை கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் மொபைல் போனை தொடவில்லை என்பதுதான் அவர்களுடைய விடை. என்னுடைய வாப்பா கலெக்டர் என்று அதாவது இங்கே சொல்றதா இருந்தால் GA கவர்மெண்ட் ஏஜென்ட் அல்லது கண்டி மாவட்ட அரசாங்க அதிபர் இல்லை என்று, கலெக்டர் இல்லை என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய பாப்பா அல்லது என்னுடைய தகப்பன் ஆசிரியரும் அல்ல, அதிபரும் அல்ல, வைத்தியரும் அல்ல, கணக்காளரும் அல்ல. நாங்கள் இங்கே பரீட்சைக்காக தயார்படுத்திய போது கடந்த 3 ஆண்டுகளாக எங்களுடைய மொபைல் போனை கையால் தொட்டது இல்லை என்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோல்டு ஆன்சராக அந்த 2 மாணவிகளும் சொல்லுகின்றார்கள். அவை நான் அதை எவ்வாறு நோக்குகின்றேன் என்றால், அந்த 2 மாணவிகளுடைய விடையும் அந்த மாணவிகளுடைய விடையை பார்க்கின்ற போது உண்மையிலேயே அந்த பிள்ளைகளுடைய இலக்கில் இருந்து டீவியேட் ஆகாததுக்கு, உண்மையான அந்த பிள்ளைகளுக்குரிய டிஸ்ட்ராக்ஷன் வராததுக்கான பிரதான காரணம் உண்மையில் அந்த மொபைல் போனுடைய யூசேஜ் இல்லை என்பதுதான் நாங்கள் இங்கு அவதானிக்கப்பட வேண்டிய உண்மையான விடயம். அவ்வாறான மொபைல் போனிலே நாங்கள் பல விடயங்கள் காணப்படும், நல்ல விடயங்களும் காணப்படும், கெட்ட விடயங்களும் காணப்படும். ஏன் என்று சொன்னால், நாங்கள் உண்மையிலேயே நல்ல விடயங்கள் இந்த சைட்டிலே இருக்கின்றது, கெட்ட விடயங்கள் அந்த சைட்டிலே இருக்கின்றது என்று அவ்வாறு பிரித்து தரப்படவில்லை. ஒரு விடயங்களை நாங்கள் என்ன விடயங்கள் எங்களுக்கு முக்கியமான விடயமாக இருக்கின்றதோ அந்த விடயங்களை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கைக்கு எது முக்கியம், எங்களுடைய வாழ்க்கைக்கு எது நல்லது என்று நாங்கள் தேடிக்கொள்ளாமல் எது நல்லது இல்லை அல்லது எது கெட்டதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தேடுகின்றோமோ எங்களுக்கு தேவையானவற்றையும் எங்களுடைய நல்லவற்றையும் நாங்கள் இழக்க வேண்டி ஏற்படும். அது கல்வியாக இருந்தாலும் சரி, சொத்தாக இருந்தாலும் சரி. நாங்கள் சொத்தை பெறுவதற்காக கெட்ட வழியிலும் அல்லது தேவையில்லாத விடயங்களிலும், உதாரணமாக டிவியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு டெக்காக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுக்கு தேவையில்லாத எலக்ட்ரானிக் டிவைசஸ் மீது நாங்கள் மோகம் கொண்டு அந்த வகையான பொருட்கள் மீது நாங்கள் செல்லுவோமாக இருந்தால் இறுதியில் எங்களுக்கு தேவையான வீடையும் வளவையும் விற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஆளாகுவோம். உண்மையிலே தேவையில்லாத பொருட்களை எங்களுடைய வீட்டுக்குள் கொண்டு வருகின்ற போது எங்களுடைய வீட்டையே நாங்கள் இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். பொருளாதார ரீதியாக எங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை நாங்கள் மோகம் கொண்டு சேகரிக்கின்ற போது தேவையான பொருட்களை இழக்க வேண்டி வரும். அதே போன்றுதான் தேவையில்லாத கல்வியையும் தேவையில்லாத விடயங்களையும் நாங்கள் பார்க்க தேவையான விடயங்களையும் தேவையான கல்வியையும் நிச்சயமாக நாங்கள் இழப்போம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவேதான் நாங்கள் பெறுகின்ற கல்வியானது எங்களுடைய அரபிலே அல்லாஹ்வுமே இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா என்று சொல்வார்கள். அல்லாஹ் தஆலாவிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவைகளே துஆ செய்தார்கள், எனக்கு ஆகுமான கல்வியை தரச் சொல்லு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா என்றால் எங்களுக்கு ஆகுமான கல்வி, அது வைத்தியத்துறையாக இருந்தாலும் சரி, பொறியியலாக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும், அல்லது எழுதுவினையாக இருந்தாலும் சரி, அது ஆகுமான வழியிலே பயன்படுத்துகின்ற போது அது ஆகுமான கல்வியாக மாறுகின்றது. நவீன கால ரீதியாக பிரயோஜனமற்ற கல்வியினை நாங்கள் பெறுவதில் இருந்தும்
பல தடவைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள் என்றால் பலனில்லாத கல்வியை நாங்கள் பெறக்கூடாது. பலனில்லாத கல்வியை பெறுவதன் மூலமாக நாங்களும் பாவலாகி ஆளுகிறோம். எங்களை பெற்ற நாங்கள் பிரயோகப்படுத்துகின்ற சமூகமும் எங்களை வேறொரு கண்ணோட்டத்திலே தான் பார்க்கின்றார்கள். ஆகவேதான் நாங்கள் பெறுகின்ற கல்வி எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும், அதே போன்று மற்றவர்களுக்கும் பிரயோஜனமுடைய கல்வியினை நாங்கள் பெற வேண்டும். அந்த கல்வியை பெறுகின்ற போது பாருங்கள், எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் வரக்கூடாது. அவை நான் சொன்ன உதாரணத்தின்படி அந்த பிள்ளையை பொறுத்தவரை, அந்த 2 மாணவிகளையும் பொறுத்தவரை நான் எதிர்பார்க்கின்றேன் அது அந்த மொபைல் போன் ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக காணப்படும். அதே போன்றுதான் நண்பர்கள் நண்பிகள். உதாரணமாக பல நண்பர்களோடு நாங்கள் செல்கின்ற போது 1 அல்லது 2 3 மாணவிகள் பிழையான வழிகளிலே நடக்கின்ற போது அந்த குழுவிலே இருக்கின்ற 4வது மாணவனோ அல்லது 4வது மாணவியோ அவ்வாறான நிலைமைகளை இட்டுச் செல்லக்கூடியதாக காணப்படும். மிக அண்மையிலே எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாணவி 4 பிள்ளை மாணவிகளோடு செல்கின்ற போது, சிம்பிளாக நான் சொல்றேன், இதுல ஒளிவு மறைவதும் இல்லை, ஒரு மற்ற 3 மாணவிகளுக்கும் அல்லது அந்த 3 மாணவிகளுக்கும் ஏதாவது பாடசாலையிலே படிக்கின்ற போது எஃப்ஐஆர்ஸ் ஏற்படுகின்றது. அந்த குறிப்பிட்ட பிள்ளையும் வேற வழியில் இன்றி அவ்வாறான நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டிய அல்லது அவ்வாறான ஒரு உறவிலே அவ்வாறான எஃப்ஐஆர்ஸிலே நானும் இணைய வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த மாணவிக்கு ஏற்பட்டு, அந்த தகப்பன் பெற்றோர்கள் என்னிடம் அணுகி நான் அந்த மாணவிக்கு அறிவுரை கூறி, உடைய வாப்பா வைப்பார், உடைய உம்மா வைப்பார், நீங்கள் குடும்பத்திலே என்ன பெரியவர்கள், உடைய உம்மாவும் பாப்பாவும் ஆளுங்கள் உலமாக்கள் பல விடயங்களை எடுத்து கூறி அந்த மாணவியை திருத்த வேண்டிய நிலைமையிலே தாயும் தகப்பனும் இருக்கின்றார்கள் என்றால் அவருடைய இலக்கு சிதறலுக்கு காரணம் ஒருவேளை மாணவர் பராயத்திலே காணப்படுகின்ற நட்பும் ஒரு காரணமாக காணப்படும். அதே போன்றுதான் சினிமாக்களிலே அதிகமான சினிமாக்களிலே வன்மைகளையும் கொடூரங்களையும் கொலைகளையும் கொள்ளைகளையும் சித்தரிக்கின்ற சினிமாக்களிலே நாங்கள் மூழ்கி விடுவோமாக இருந்தால் நாங்களும் என்ற ஒரு நாள் கொலையிலும் கொள்ளையிலும் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு இன்டியூஸ்மெண்ட், என்ற ஒரு மோட்டிவேஷன், என்ற ஒரு தூண்டுதலினை சினிமாக்களும் சீரழிக்கின்றது. ஆக எங்களுடைய இலக்கிலே இருந்து நாங்கள் சீரழியக்கூடாது, எங்களுடைய இலக்கிலே இருந்து நாங்கள் பிறகக்கூடாது, எங்களுடைய இலக்கிலே இருந்து சிதறடிக்க கூடாது. இவ்வாறான இலக்கிலிருந்து சிதறடிக்க கூடாது என்றால் நான் உங்களுக்காக ஒரு மெடிசினை, நான் பல அனுபவங்களோட உங்களோட மெடிசினை சொல்கின்றேன். இந்த வயதிலே இருந்து நாங்கள் ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன், நான் சொன்னபடி ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று ஏற்பாடுமாக இருந்தால் ஒரு முறை ஏதாவது நீங்கள் நடுநிசிவிலே எழும்பி உங்களுடைய தாயும் தகப்பனும் தூங்குகின்ற சந்தர்ப்பத்திலே அவருடைய முகத்தை ஒரு முறை பாருங்கள். நீங்கள் ஏறத்தாழ இங்கே நான் தங்கினேன் போதுமா, ஏறத்தாழ 10 மணிக்கு முதல் தூங்குவார்களாம். அவை நீங்கள் 10 மணிக்கு நீங்கள் தூங்குகிறா இருந்தால் நீங்கள் பர்பஸாகவே எழும்பி ஒரு 12 மணி அல்லது 12:30 மணிக்கு உங்களுடைய தாய் தூங்குகின்ற போது அல்லது உங்களுடைய தகப்பன் தூங்குகின்ற போது ஒரு முறை பாருங்கள். நிச்சயமாக எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன், எந்த விதமான கவன சிதறல்களுக்கும் ஆளாக மாட்டீர்கள். ஏனென்று சொன்னால் அந்த இன்னசென்ட் தாய் தந்தையுடைய முகத்திலே தன்னுடைய மகள் தான் பெறாத கல்வியினையும் தான் பெறாத அந்தஸ்தினையும் என்னுடைய மகளோ என்னுடைய மகனோ பெறமாட்டார்களா என்று பெருமூச்சூட்ட அடிப்படையிலே உங்களுடைய தந்தைகள் நிச்சயமாக தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் உங்களுடைய தாயும் அவள் சாப்பிட்டாளா இல்லையா அல்லது தன்னுடைய உடம்புக்கு தேவையான உணவினை பெற்றுக்கொண்டாளா இல்லையா என்ற அந்த தேவைகளுக்கு அப்பால் தன்னுடைய மகளை ஒரு ஒழுக்கமுடைய ஒரு மகளாக, நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள ஒரு மகளாக, அல்லது என்னுடைய மகளும் சிறந்த ஒரு கல்வியை பெற வேண்டும், இந்த பாடசாலையிலே ரிசல்ட் சீட் தொங்கப்படுகின்ற போது என்னுடைய மகளும் 1வது 2வது 3வது இடங்களிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்திலே கனவோடு சுமைகளோடு தூங்குவதை அந்த தாயின் தகப்பனுடைய முகத்தை நீங்கள் ஒரு முறை பார்ப்பீர்களாக இருந்தால் என்னை பொறுத்தவரை நிச்சயமாக there won't be any distraction from your goal, there won't be any deviation from your goal. ஆகவே எங்களுடைய இலக்கிலே படிப்பதை தவிர வேற எந்த விதமான பிராக்கும் இருக்க கூடாது என்பதற்காகத்தான் நான் இவ்வளவு கற்றுக்கொண்ட அல்லது நான் பரிமாறிக்கொண்ட அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நிச்சயமாக இந்த அனுபவங்களும் இந்த பகிர்வுகளும் உங்களை உண்மையான நிலைமையிலே உண்டு செல்ல வேண்டும். ஆகவே எந்த விதமான பிராக்கிலே இருந்தும் நாங்கள் டீவியேட் ஆகக்கூடாது. அது உண்மையாக ஒரு தாய் தகப்பனுடைய தியாகம் சாதாரண தியாகம் அல்ல.
இந்த தாய் தகப்பன் பெறுகின்ற பெறுபவர்கள் அவர்கள் படிக்கவில்லை, அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள், அல்லது அவர்கள் படித்தவர்களாக இருந்தால் சாதாரணமான தொழிலை செய்கிறார்கள், அல்லது தன்னுடைய மகனும் உயர் பதவிகளை பெற வேண்டும் என்பதற்காக மிகவும் கஷ்டமான நிலைமையிலே இருக்கின்றார்கள். அதிகமான பெற்றோர்கள் உங்களை போன்றவர்கள் அவர்களுடைய குடும்ப நிலைமைகளை அல்லது அவர்களுடைய பைனான்சியல் சிச்சுவேஷன்ஸ் நிதி நிலைமைகளை உண்மையாகவே அவர்கள் பரிமாறுவதல்ல. நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு பிறகு ஒரு பெற்றோருக்கான ஒரு செஷன் ஏற்பாடு செய்ய இருக்கின்றது. ஆகவே நான் பெற்றோரோடு கலந்துரையாட இருக்கின்றேன். அந்த பைனான்சியல் சிச்சுவேஷன்களை அவர்கள் சொல்லுவதில்லை. அவ்வாறான நிலைமைகளை நாங்கள் கஷ்டம் வருகின்ற போதுதான் எங்களுடைய வறுமை ஒரு திறமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். அந்த பெற்றோர்கள் வறுமைகளை காட்டாமல் வளர்வதன் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய திறமைகளை மழுங்கடிக்கின்றோம். ஒரு வறுமை என்பது ஒரு திறமை என்பதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறான வறுமைகளில் இருந்து நாங்கள் மீளுகின்ற போதுதான் அந்த வறுமையினுடைய கஷ்டம், அந்த வறுமையினுடைய வலி, அந்த வறுமையினுடைய வேதனை, அந்த வறுமையினுடைய டிஃபிகல்டிஸ் தான் எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்தியாலும் எங்களை குத்தி குத்தி எங்களை தூங்க விடாமல் எழுப்பும். ஆகவே வறுமையிலே எங்களுடைய பெற்றோர்கள் சொல்வதில் இருந்து தவறிவிடுகின்றார்கள். அனைத்து விதமான வறுமைகளையும் அனைத்து விதமான கஷ்டங்களையும் அந்த தாயின் தகப்பனும் போட்டு மூடி மூடி எங்களை சுதந்திர பறவைகளாக எல்லா வகையான வசதிகளையும் கொடுத்து வளர்க்கின்றார்கள். ஆகவே அது ஒரு பிழையான வழி அல்ல. ஏனென்றால் எனக்கு உண்மையிலே 4 பிள்ளைகள் 4 பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கஷ்டம் தெரியக்கூடாது என்பதற்காக நானும் அனைத்து விதமான வசதிகளையும் என்னுடைய குழந்தைகளுக்கு செய்வேன். ஏன் என்று சொன்னால், நான் படிக்கின்ற போது 8 வயதாக இருக்கின்ற போது என்னுடைய தந்தையை நான் இழந்தேன், என்னுடைய தாயாருடைய கணவனை இழந்தார். அதுக்கு பிற்பாடு நானும் என்னுடைய தாயும் இருந்தேன். அந்த வறுமையிலே இருந்து எங்களுடைய பிரதேசத்திலே நான் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்றேன். அல்ஹம்துலில்லாஹ் பல்கலைக்கழகம் சென்றேன். அதே பல்கலைக்கழகத்திலே கொழும்பு பல்கலைக்கழகத்திலே ஒரு விரிவுரையாளராக வர வேண்டும் என்று என்னுடைய தாய் ஆசைப்பட்டார். வந்தேன். ஒரு முதுமானி மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் படிக்க வேண்டும் நினைத்தேன். படித்தேன். கலாநிதி பட்டத்தினை படிக்க வேண்டும் என்றேன். படித்தேன். நான் ஒரு பேராசிரியராக 50 வயதிலே வர வேண்டும் என்று நான் 26 வயதில் நினைத்தேன். 51 வயதில் பேராசிரியராக வந்தேன். 53 வயதில் சட்டமானியாக, 54 சட்ட தரணியாக நான் படித்திருக்கிறேன். நான் இன்றும் படித்துக் கொண்டிருக்கிறேன். உண்மையே என்ன பொறுத்தவரை இவ்வளவு அடைவதற்கு காரணம் என்னுடைய தாயினுடைய வளர்ப்பும் அரவணைப்பும், அதே போன்று நான் அனுபவித்த வறுமை என்றால் அதுக்கு மாற்று கருத்து எதுவும் இல்லை. அவை அந்த வறுமை ஒரு திறமை, வறுமைதான் எங்களை ஊண்டிவிடும். அந்த வறுமைகளை எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகளோடு பரிமாறி செல்ல வேண்டும். அவ்வாறு அவர்கள் உங்களோடு பரிமாறிக்கொள்ளவில்லை, அவ்வாறான அவருடைய பொருளாதார நிலைமைகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளவில்லை என்றாலும் உங்களை சிறந்தவர்களாக, அவர்கள் பட்ட கஷ்டங்களை நீங்கள் பெறக்கூடாது என்பதற்காக உங்களிடமிருந்து மூடி மறைக்கின்றார்கள் என்றால் அதற்கான உங்களுடைய பங்களிப்பு, அதற்கான பிரதி உபகாரம், அதற்கான ரிப்ளை கிஃப்ட் நீங்கள் 2 அல்லது 3 மடங்கு பெருக்கியதாக உங்களுடைய தாய் தகப்பனுக்கு, உங்களுடைய தந்தைகளுக்கு வழங்குவது. ஆகவேதான் எங்களுடைய இலக்கு வெறுமனே படிப்பதாக இருந்தால் இந்த கல்வியினுடைய முக்கியத்தை பற்றி பல விடயங்களிலே பேசலாம். உதாரணமாக, ஆகவே நாங்கள் படிக்கின்றதாக இருந்தால் ஒன்று நாங்கள் கல்வியை கற்க வேண்டும், அதே போன்று கல்வியை கற்பிக்க வேண்டும், அல்லது 3ஆம் நபராக இவ்வாறான கல்விக்கு உதவி செய்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அவ்வாறு கல்விக்கு உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும். 4வது வகுதியினராக அல்லது 5வது கிளாஸிலே எந்த ஒரு நபரும் எந்த ஒரு இனமும் அல்லது எந்த ஒரு தாயின் தகப்பனும் இருக்கக்கூடாது என்பதாக பல ஹதீஸ்களில் எங்களுக்கு சொல்லப்பட்டது. அவை நாங்கள் கல்வி கற்க வேண்டும். மாணவர்களாக உங்களுக்கு ஆசிரியர்களாக கல்வி புகட்டுகின்றார்கள். 3வது நபராக அல்லது இன்டர்மீடியேட்டர்ஸாக அல்லது உங்களுக்கு கல்வியினை பெண்களை வேணும் என்பதற்காக ஸ்கூல் டெவலப்மெண்ட் சொசைட்டிஸ், வெல்ஃபேர்ஸ், வேறு வகையான நிறுவனங்களும் அவர்களும் சங்கமிக்கின்றார்கள். ஏன் என்று சொன்னால் பாருங்கள், ஒருவருக்கு கல்விக்கு நாங்கள் உதவி செய்வோமாக இருந்தால் அந்த கல்வியை பெறுகின்றவரும் நன்மை அடைவார். யாரை படிப்பிக்கின்றோமோ நிச்சயமாக அவரும் நன்மை அடைவார். அந்த கல்வியை கற்றவர்கள் மூலமாக நிச்சயமாக அந்த சமூகம் நன்மை அடையும் அல்லது உலகமே நன்மை அடையும். ஒரு பனிச்சறுக்கல், நான் சொல்ல உண்மை கதை உண்டு. ஒரு பனிச்சறுக்கலிலே விளையாடி கொண்டிருக்கின்ற போது அவருடைய தந்தை மிகவும் கோடீஸ்வரர். அந்த பனிச்சறுக்கலிலே அவர் இடுகின்ற போது தங்களுடைய தந்தை ஒரு கோடீஸ்வரன். அந்த கோடீஸ்வரனுடைய தந்தையும் மகனும்
பனிச்சறுக்கல்லே விளையாடிக்கின்ற சந்தர்ப்பத்தை அந்த குழந்தை 7 வயதாகின்ற போது அந்த குழந்தை பனிச்சறுக்கலில் இருந்து ஒரு குழியிலே விழுந்து விட்டது. அந்த குழியிலே விழுந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. தகப்பன் பெரிய ஒரு பிரபு, இங்கிலாந்து பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு பிரபு, அவருடைய மகனை காப்பாற்றுவதற்காக அங்கும் இங்கும் ஓடுகின்றார். காப்பாற்ற முடியவில்லை. ஆடுகளை மேய்த்திருக்கின்ற ஒரு இடையன், ஒரு சின்ன ஒரு பொடியன் அல்லது அவருக்கு ஏற்ற ஒரு குழந்தை, ஒரு 7-8 வயது நிரம்பிய ஒரு பொடியன் ஒன்று வந்து அந்த குழந்தையை ஆடுகளை விட்டு குழியிலே விழுந்த அந்த வசதிக்கார பிரபுவினுடைய மகனை அந்த ஆடு மேய்க்கின்ற பொடியன் எடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றுகின்றார். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பிரபு கேட்கின்றார், நான் உனக்கு என்ன தர வேண்டும்? காசு தர வேண்டுமா, பொருள் தர வேண்டுமா, வீடு தர வேண்டுமா, வாசல் தர வேண்டுமா, என்ன தர வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு அந்த பிரபுவுடன் அந்த குழந்தை, காப்பாற்றிய குழந்தை சொல்கின்றது, பிரபுவே, எனக்கு எதுவும் வேண்டாம், என்னை நீங்கள் படிப்பிக்க வேண்டும், எனக்குரிய கல்வியினை தர வேண்டும், என்னுடைய கல்வியை பெறக்கூடிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அந்த குழந்தையை காப்பாற்றிய ஆடு மேய்க்கின்ற அந்த சிறுவன் கேட்கின்றான். உன்னுடைய இன்றிலிருந்து நீ என்னென்ன கல்வி படிக்க இயலுமோ, எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் சென்று படிக்க இயலுமோ அனைத்து கல்விக்குரிய பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அந்த பிரபு அந்த ஆடு மேய்த்த குழந்தைக்கு சொல்லுகின்றார். பிற்பட்ட கால பகுதியிலே அந்த காப்பாற்றப்பட்டவனும் அந்த குழந்தையை காப்பாற்றியவனும் படிக்கின்றார்கள். அந்த குழந்தையையும் தன்னுடைய மகனையும் படிப்பிக்கின்றார், அந்த ஆடு மேய்த்த குழந்தையையும் படிப்பிக்கின்றார். பிற்பட்ட கால பகுதியிலே அதிகமான பட்டங்களையும் அதிகமான அறிவினையும் பெற்று அவர்கள் இருவரும் காணப்படுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே பிரபுவினுடைய மகன் நோய்வாய்ப்படுகின்றார். பிரித்தானியா பிரிட்டிஷிலே பெரிய ஒரு ஆளாகி பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து பிரித்தானியாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராகவும் அதே போன்று அமைச்சராகவும் 1945 தொடக்கம் 49ஆம் ஆண்டு தொடக்கம் 51ஆம் ஆண்டு 55ஆம் ஆண்டு வரையிலே பிரித்தானியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆவாரார் அந்த பிரபுவினுடைய மகன். அந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்ட காலப்பகுதியிலே அந்த பிரபுவுக்கு ஒரு பாரிய நோய் ஒன்று ஏற்படுகிறது. ஒரு நோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த கோடீஸ்வரவான பிரிட்டிஷினுடைய பிரபு எல்லா வைத்தியர்களையும் அணுகின்றார். தன்னுடைய மகன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆயிருக்கின்ற மினிஸ்டர் ஆயிருக்கின்ற அந்த மகனை காப்பாற்ற முடியவில்லை. இறுதியிலே ஒரு இளைஞன் வைத்தியராக வருகின்றார். ஒரு இளைஞன் வைத்தியராக அந்த பிரபுவினுடைய சபையிலே இந்த நபரை பார்ப்பதற்காக வருகின்றார். அந்த நபர் ஏறத்தாழ 24 நாட்கள் அவருடைய வீட்டிலே இருந்து அந்த குறிப்பிட்ட பிரபுவினுடைய மகன் அல்லது அந்த பொலிட்டீஷியன், அந்த பிரைம் மினிஸ்டர் அந்த எம்பியை 26 நாட்கள் தொடர்ச்சியாக இருந்து அந்த அரசியல்வாதியினை காப்பாற்றுகின்றார். மீண்டும் அந்த பிரபு அந்த நேரத்திலும் உயிரோடு இருந்தார். ஆரம்பத்திலே தன்னுடைய மகன் குடியிலே இருக்கின்ற போது அதே பிரபு அந்த கோடீஸ்வரர் இருந்தார். மீண்டும் தன்னுடைய மகனை காப்பாற்றிய இளம் வைத்தியருடன் கையை கட்டிப்பிடித்து, நீங்கள் என்னுடைய மகனை காப்பாற்றி விட்டீர்கள், என்னுடைய அரசியல்வாதி இந்த பிரிட்டிஷினுடைய ஒரு முதலாவது தலைவரை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள் என்று அந்த வைத்தியர் இளம் டாக்டருடைய கையிலே கட்டி பிடித்து அவருடைய தந்தை தன்னுடைய ஆனந்தத்தையும் பூரிப்பினையும் மகிழ்ச்சியினையும் பரிமாறிக்கொள்கின்ற போது அந்த வைத்தியர் சொல்லுகின்றார், பிரபுவே, உங்களுடைய மகனை நான் இன்று மாத்திரம் காப்பாற்றவில்லை, நான் 2வது முறையாக உங்களுடைய மகனை காப்பாற்றி இருக்கின்றேன். அவர் திடுக்கிடுகின்றார். எப்படி என்று கேட்கின்றார். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே உங்களுடைய மகன் இந்த குழியிலே விழுந்த போது நான் உங்களை ஆடு மேய்த்து இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய மகனை முதலாவது தடவை காப்பாற்றினேன். இன்று நீங்கள் போட்ட அறிவு ஞானம், நீங்கள் போட்ட கல்வியின் காரணமாக, நான் பெற்ற கல்வியின் காரணமாக, நீங்கள் படிப்பித்ததன் காரணமாக இன்று நான் உங்களுடைய மகனை ஆடு மேய்ப்பவனாக அன்றி ஒரு வைத்தியராக ஒரு டாக்டராக காப்பாற்றி இருக்கின்றேன் என்று அந்த பிரபுவிடம் சொல்லுகின்றார். பாருங்கள், அந்த பிரபு தான் பிற்பட்ட காலப்பகுதியில் அந்த பிரபுடைய மகன் தான் பிரிட்டிஷனுடைய பிரைம் மினிஸ்டராக வருகின்ற சர் மைக்கேல் என்பவர் 1945-48 வந்திருக்கின்றார். மைக்கேல் என்கின்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரிட்டிஷுடைய.
இவரை காப்பாற்றியவர் அலெக்சாண்டர் பிளமிங். அலெக்சாண்டர் பிளமிங் என்று சொல்கின்ற நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி, வைத்தியராக காணப்படுகின்றார் அலெக்சாண்டர் பிளமிங். ஆடு மேய்த்த அலெக்சாண்டர் பிளமிங். அவ்வாறு ஏறத்தாழ இந்த உலகத்திலே ஒரு பயங்கரமான நோய் ஏற்பட்ட போது ஒரு பிரபுவினுடைய பிரதமராக அல்ல, இந்த உலகத்திலே ஏறத்தாழ 20 கோடி மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த பென்சிலின் என்ற ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் பிளமிங் என்ற அந்த ஆடு மேய்க்கின்றார். ஆகவேதான் கல்வி என்பது வெறுமனே எங்களை மாத்திரம் அலங்கரிக்காது. பாருங்கள், அந்த அலெக்சாண்டர் பிளமிங் ஆடு மேய்ப்பதற்கு தொடர்ந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்திருப்பார். இவ்வாறான உலகம் மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் நன்மை அடைந்திருந்தியாது. ஏனென்றால் அந்த பிரைம் மினிஸ்டர் மைக்கேலுடைய தகப்பன், அந்த பிரபு, அந்த கோடீஸ்வரர் அவரை படிப்பிக்கவில்லை என்றால் இந்த நிலைமையை அடைந்திருக்க. அவை கல்வி என்பது எங்களை மாத்திரம் அலங்கரிக்காது. நாங்களும் நன்மை பெறுவோம், எங்களை பின்பற்றியவரும் நன்மை அடைவார்கள். அவருடைய கைமாறாக அந்த குழந்தையை படிப்பித்தார். 2 முறை, அவருடைய 2 தடவைகள் அவருடைய மகனுடைய உயிரை காப்பாற்றி இருக்கின்றார். முதலாவது தரம் குடியிலிருந்து காப்பாற்றினார், 2வது தரம் நோயிலிருந்து காப்பாற்றினார். இன்று முழு உலகமுமே அலெக்சாண்டர் பிளமினுடைய தடுப்பு ஊசியினை பயன்படுத்தி முழு உலகமும் நன்மை அடைகின்ற அளவுக்கு அவர் பெற்ற கல்வி நன்மை பெறுகின்றது. ஆகவேதான் கல்வி என்பது எங்களை மாத்திரம் அலங்கரிக்காது, நாங்களும் நன்மை பெறுவோம். எங்களுடைய கற்ற கல்வியை எங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக நாங்களும் நன்மை பெறுவோம், எங்களுடைய சமூகமும் நன்மை பெறும். அதனால் தான் கற்பவனாக, கற்பிப்பவனாக அல்லாது கற்பிப்பவனுக்கு உதவியாக இரு. அவை அந்த அலெக்சாண்டர் பிளமிங்குக்கு அவருடைய மைக்கேலுடைய தகப்பன் படிப்பிக்கவில்லை. அவர் he is not a teacher, he was not a teacher. அப்ப அவர் 2வது கேட்டகரியில இல்லை, அவர் 3வது கேட்டகரியில இருக்கின்றார். படிப்பவருக்கு உதவி செய்கின்றார், பண உதவி செய்திருக்கிறார், சிலர் பொருள் உதவி செய்யலாம், சதுர உதவி செய்யலாம், பல பாடசாலைகளை சேர்த்து விடலாம். என்ன வகையாக இருந்தாலும் சரி, படிக்கின்ற நபராக பிளமிங்கும், படிப்பிக்குரிய ஆசிரியராக அந்த பிரபு இருக்கவில்லை. அவர் 3வது கேட்டகரியிலே படிப்பிப்பவருக்கும் படிப்பவருக்கும் உதவியாக இருக்கின்றார். ஆகவேதான் இவ்வாறான நிகழ்வுகள் உண்மையிலேயே நீங்கள் படிக்க வேண்டும், நீங்களும் அடைவுகளை அடைய வேண்டும். அதே போல உங்களுடைய ஆசிரியர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். 3வது நபராக இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து ஏதாவது நாங்கள் ஒரு வழியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த 3 நபர்களும் முச்சக்கரங்களாக செல்லுகின்ற போதுதான் அதற்கான நன்மையும் அடையப்படும். ஆகவே வெறுமனே ஒரு கல்வியை சம்பந்தமாக கல்வியை மாணவர்களாக இருப்பதை மாத்திரமன்றி, ஆசிரியர்களாக இருப்பதாக மாத்திரமன்றி, 3வது சக்கரமும் சேர்ந்து சுழன்றுகின்ற போதுதான் எங்களுடைய வெல்விசஸ் அல்லது இவ்வாறான சொசைட்டிஸ், இவ்வாறான நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்படுகின்ற போதுதான் நாங்கள் உண்மையிலேயே அடைவுகளை பெற முடியும். ஆகவே இந்த இலக்கிலே இருந்து நாங்கள் பிசுகக்கூடாது, இந்த இலக்கிலே இருந்து நாங்கள் சிதறடிக்க கூடாது, எங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். டிஸ்ட்ராக்ஷனுக்கு இடம் கொடுக்க கூடாது என்றால் உண்மையிலேயே இதை நான் அடைவேனா? என்னுடைய பெறுபேறுகளின் அடிப்படையிலே வகுப்பிலே 20வது மாணவனாக வருகின்றேன், அல்லது நான் 23வது மாணவனாக வருகின்றேன், அல்லது 35வது மாணவனாக வருகின்றேன், அல்லது 40 மாணவிகள் இருந்தால் நான் 41வது மாணவியாக வருகின்றேன் என்றெல்லாம் நாங்கள் யோசிக்க கூடாது. அதற்கான காரணம் எங்களுடைய மன தடைகள், restraints should be removed. அவை எங்களுடைய மனதில் இருக்கிற தடைகளை நாங்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும். நானும் பாடசாலையில படிக்கின்ற போது A லெவல் பரீட்சை வரையிலும் என்னுடைய ஆசிரியருக்கு என்னுடைய பெயர் தெரியாது. ஒரு 10வது 7வது 8வது வந்திருப்பேன். O லெவலுக்கு பிறகுதான் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும், பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக வர வேண்டும், பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாக இருக்கின்ற போது கலாநிதியாக வர வேண்டும், கலாநிதியாக இருக்கின்ற போது பேராசிரியராக வர வேண்டும், பேராசிரியராக வந்த பிறகு ஏன் சட்டத்தரணியாக கூடாது என்று நானும் என்னை பற்றி சுதாகரித்து நானே என்னை பலப்படுத்திக் கொண்டேன். ஆகவே இவ்வாறு நாங்கள் நினைக்க கூடாது. இதெல்லாம் நான் ஏதும் ஆகலாது, நான் சயின்ஸ் படிக்கல, எனக்கு அதுக்குரிய ரிசல்ட்ஸ் இல்லைன்னு இல்லை. சயின்ஸ் படிக்கல, சயின்ஸ் படித்தா டாக்டர் ஆயிருப்பேன், அது வராமல் விட்டுருக்கோம். மேத்ஸ் படிக்கிறதா என்ஜினியராக வந்திருக்கோம், வராமல் விட்டுருக்கோம். அவை எங்களுக்கு என்னென்ன துறைகள் இருக்கிறோ அந்த துறைகளை நாங்கள் உச்சம் தொட வேண்டும், அந்த துறைகளிலே நாங்கள் அதிகூடிய பெறுபவர்களை பெற வேண்டும்.
அதை பெறுவதற்கு தடையாக இருப்பது என்னன்னா எங்களுடைய மனத்தடை. இது என்னால இயலுமா, அந்த பொருளோட வாப்பா தான் டீச்சர், அல்லது அந்த பொடி என்ற உமா தான் பிரின்சிபலா இருக்கா, அவர வாப்பா டாக்டர், இவர வாப்பா இன்ஜினியர், இதெல்லாம் மனத்தடல். இந்த மனத்தடையை நாங்க புரோக் பண்ணோம். இந்த மனத்தடையை உடைத்தறிய வேண்டும். அவ்வாறான மனத்தடையை உடைத்தறிகின்ற போதுதான் மூன்றாவது கட்டமாக கோல் டிட்டர்மைன், நீங்கள் இலக்கை தீர்மானித்து விட்டீர்கள். முதலாவது எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனுக்கும் போக மாட்டீங்க. மூன்றாவது இது ரெண்டும் வேல் இல்ல, எங்களுடைய மனத்தடையை நாங்க என்ன செய்யணும், உடைத்தறிய வேண்டும். அவ எங்களோட மனத்தடையை உடைத்தறியதாக இருந்தால் மிகவும் சிம்பிளாக பல விடயங்களை நாங்கள் அனுபவ ரீதியாக சொல்லலாம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எங்களுடைய காலத்தில் இந்தியாவிலே ஒரு கிரிக்கெட்டர் இருந்தார், நவஜோத் சிது. நவஜோத் சிது என்ற ஒரு கிரிக்கெட்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்தார். பின்னர் 2001ஆம் ஆண்டு கல்வி ராஜாங்க அமைச்சராகவும் 2003ஆம் ஆண்டு சுற்றாடல் சூழல் அமைச்சராகவும் மினிஸ்டராக வந்திருக்கார். நவஜோத் சிது என்ற ஒரு சிங் அல்லது அவர் சீக்கியர். அவர் கிரிக்கெட் விளையாடுகின்ற சந்தர்ப்பத்திலே 100 நிமிடங்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக 100 நிமிடங்கள் பேட் பண்ணி ஆக 9 ரன்ஸ் மாத்திரம் எடுத்தார். 100 நிமிடங்கள் சொல்லிச்சுன்னா 1.5 மணித்தியாலமும் 10 நிமிடங்களும் பேட்ஸ் பண்ணி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்து வெறுமனே 9 ஓட்டங்களை மாத்திரம் தான் எடுத்தார். அவரை பற்றி 9 ரன்கள் எழுதக்கொண்ட இந்தியாவினுடைய எழுத்தாளர் ராஜன் பாலா என்ற ஒரு எழுத்தாளர், ராஜன் பாலா என்ற ஒரு இந்தியாவை சேர்ந்த எழுத்தாளர், அவருக்கு கொடுக்கிற பட்டம் என்ன சொல்லிச்சுன்னா அடிக்காத அதிசயம். அடிக்காத அதிசயம். அங்க போய் கிரிக்கெட் விளையாடுறா பவுண்டரி அடிக்கணும், சிக்ஸர் அடிக்கணும், 2 அடிக்கணும், 3 அடிக்கணும். இவர் 1.5 மணித்தியாலம் 10 நிமிஷம் 100 நிமிடங்கள் பேக் பண்ணி கிரவுண்ட்ல நின்று வெறுமனே 9 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். எழுதுகிறார் ராஜன் பாலா, நவஜோத் சிது அடிக்காத அதிசயம். 9 ஓட்டங்களை மாத்திரம் எடுத்தார். 100 நிமிடங்கள் கிரவுண்ட்ல நின்று. அவருடைய தகப்பன், அவருடைய தந்தை பார்க்கின்றார், நவஜோத் சிதுவை நாங்கள் சிறந்த ஒரு கிரிக்கெட்டர் ஆக்க வேண்டும் என்பதற்காக அந்த ராஜன் பாலா எழுதிய ஒரு பேப்பர் கட்டிங்கை எடுத்து கொண்டு போய் அவர் தூங்குகின்ற சந்தர்ப்பத்திலே அவருடைய பிலோ, அவருடைய தலையணைக்கு மேலால் அடிக்காத அதிசயம் என்று அந்த பேப்பர் கட்டிங்கை புத்தகத்திலிருந்து வெட்டி கொண்டு அவருடைய தலையணைக்கு மேலே பிலோவுக்கு மேலே வைக்கின்றார். அந்த பிலோவில் இருந்த பேப்பர் கட்டிங்கை நவஜோத் சிது பார்க்கிறார். நவஜோத் சிது பார்க்கின்றார், என்னை பற்றி இவ்வளவு கீழ்த்தரமாக அல்லது என்னை பற்றி இவ்வளவு மோசமாக அந்த ராஜன் பாலா என்ற எழுத்தாளர் எழுதியிருக்கின்றார் என்று ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு ஆவேசமும் தன்னுடைய மனத்தடையை உடைக்க வேணும் என்று அவர் கங்கணம் கட்டிக்கொள்கின்றார், முடிவெடுக்கின்றார். அந்த மனம் தடையிலே இருந்து முடிவெடுக்கின்றார், நான் சிறந்த ஒரு கிரிக்கெட்டராக சிறந்த ஒரு பேட்ஸ்மேனாக வர வேண்டும் என்கின்றார். இரவு நேரங்களிலே தூங்க செல்லுகின்ற போது அவருடைய வீதி ஓரங்களாக போகின்ற யார் போனாலும் சரிதான் அவரை போல் போட வைத்து ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 60 சிக்ஸர் அடிச்சு இரவு 2 மணி ஆகினாலும் சரி 3 மணி ஆகினாலும் சரி ஏறத்தாழ 60 சிக்ஸர் அடிக்காம அவர் எந்த ஒரு நாளும் தூங்க போகல. பிற்பட்ட கால பகுதியிலே நவஜோத் சிது பேட் பண்ண வந்தா ஒரு செஞ்சுரி 100 அடிக்காம அவுட் ஆக மாட்டார். எந்த ஒரு கிரிக்கெட் எந்த ஒரு போலராக இருந்தாலும் சரி, வெஸ்ட் இண்டீஸாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இங்கிலாண்டா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி, தடுமாறுகின்ற பல போலர்களை தடுமாட்டம் காட்டுகின்ற ஒரு பேட்ஸ்மேனாக நவஜோத் சிது மாறுகின்றார், மிளிர்கின்றார், ஜொலிக்கின்றார் என்றார். தன்னுடைய மனத்தடையை உடைத்தெறிகின்றார். இந்த அவமானத்தோடு நான் வாழ வேண்டுமா? மனத்தடை உடைத்தெறியப்படுகின்றது. அந்த ராஜன் பாலாவுடைய எழுத்து அவரை மாற்றுகின்றது. பேட்ஸ்மேனாக சிறந்த ஒரு கிரிக்கெட்டராக பிற்பட்ட கால பகுதியிலே அவரை ஒரு அரசியல்வாதியாக, இந்தியாவினுடைய அரசியல்வாதியாக, ஒரு அமைச்சராக மாற்றியது என்றால் மனத்தடையை நாங்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும். இது என்னால் முடியும். எங்களுக்கு 2 கைகள் இருக்கின்றது, 2 கால்கள் இருக்கின்றது. எல்லோருக்கும் அழைக்கப்பட்ட அளவிலே பிரைன் மூளைகள், எங்களுடைய மூளைகள் ஏறத்தாழ சமனான அளவிலே ஒரு ஆளுக்கு 300 கிராம், ஒரு ஆளுக்கு 250 கிராம் அல்லாஹ் படைக்கல, எல்லாரும் சமனா படைக்கின்றான். யார் யார் எல்லாம் அதை பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள் வெற்றியாளர்களாக வருகின்றார்கள். மன்ஜத்த வஜத்த என்பது இட்ஸ் ஃபார் only for Muslims. No, it's open, apparent, obvious, worldwide. யாரெல்லாம் தண்டிக்கின்றார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அவர் இஸ்ரேலியராக இருந்தாலும் சரி, அவர்கள் எதியோப்பியாவாக இருந்தாலும் சரி, அவர்கள் திகனையாக இருந்தாலும் சரி, அவர்கள் மட்டக்களப்பாக இருந்தாலும் சரி, அல்லது மாலைதீவாக இருந்தாலும் சரி, மலேசியாக இருந்தாலும் சரி,
யார் யாரெல்லாம் தெண்டிக்கின்றார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அவை நாங்கள் எங்களுடைய மூளையினை பயன்படுத்துவதும் அல்ல, எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் தெண்டிப்பதும் இல்லை என்றால் நாங்கள் நிச்சயமாக ஒரு அச்சீவர்ஸ், வெற்றியாளர்களாக அல்லது முயற்சியாளர்களாக நாங்கள் ஜொலிக்க மாட்டோம். ஒரு நாள் நாங்கள் ஜொலிக்க மாட்டோம். ஆகவேதான் எங்களுடைய மனத்தடையை உடைக்க வேண்டும். அதே போன்றுதான் நான் படித்த இன்னொரு சுவாரஸ்யமான கதை ஒன்று. ஐரோப்பாவிலே ஒரு மாணவர் பல்கலைக்கழகத்துக்கு தொடர்ந்து லேட் ஆகி வருவார். பல்கலைக்கழகத்துக்கு லேட்டா வர. இப்ப நான் உண்மையா நான் படிப்பிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன்னா நான் தொடர்ந்து படிப்பிச்சிட்டு இருக்கேன். ஒருத்தர் லேட்டா வர, அவர் தொடர்ந்து லேட்டா தான் வர. இப்ப நாங்க இன்னும் இதுவரையிலேயும் என்ன பேசுனவர் தெரியுமா? தெரியா. நான் என்ன படிப்பிச்சே தெரியாது. அவருடைய பேராசிரியர் என்ன செய்யறாரு சொல்லிட்டேன்னா, இவர் லேட் ஆகி வார சந்தர்ப்பத்தில் இதே மாதிரி இந்த குருவி மாதிரி ஒரு ஃபார்முலா, இந்த வியூசானிக் மாதிரி ஒரு ஃபார்முலா, 2 ஃபார்முலாக்களை அந்த கணித பேராசிரியர் எழுதி வச்சு அந்த மாணவர்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சந்தர்ப்பத்தில் டான்சிக், DNCIK, கணித விஞ்ஞானி, கணித மேதை, பிற்பட்ட காலத்தில் அந்த டான்சிக்ன்றவர் அந்த கதவை திறந்துகிட்டு ஓபன் பண்ணிட்டு லேட் ஆகி வந்த உடனேயே அந்த 2 ஃபார்முலாஸ்லையும் அவர் கொப்பியில ரைட் பண்றார், அந்த கொப்பியில எழுதுறார், அவர் எக்ஸசைஸ் புக்ல எழுதுறார். அவர் வந்த வாரத்தில் எழுதுகிறார். நாம இங்க லெக்சரும் பிள்ளைகளும் படிப்பிச்சு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் டான்சிக் என்பவர் அந்த 2 ஃபார்முலாக்களை உடனே கொப்பியில எழுதி வச்சுட்டார். லெக்சர் ஆஃப்டர் 1:30 லெக்சர் முடிஞ்சு அந்த பேராசிரியர் கலைஞ்சு விட்டார். ஏர்லியா வந்தவர்கள் கலைஞ்சு விட்டார். லேட்டாகி வந்த டான்சிக்கும் கலைஞ்சு விட்டார். டான்சிக் அந்த 2 ஃபார்முலாக்களையும் எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டை போய், ஏற்கனவே ப்ரொஃபசர் இன்னேரியா சொல்லிட்டார், it may be homework, he thought. டான்சிக் நினைக்கிறார், it may be a homework, I have to sort it out. இது ஒரு ஹோம்வொர்க் ஆയിരിக்கும், நான் இதை தீர்வு காண வேணும் என்று டான்சிக் நினைச்சு என்ன செய்யறாருன்னு சொல்லிச்சுன்னா, அந்த 2 ஃபார்முலாக்களையும் தீர்வு கண்டு அந்த ஃபார்முலாக்களுக்குரிய சொல்யூஷனை அந்த டான்சிக் என்பவர் ஹோம்வொர்க் நினைச்சு செய்து அடுத்த நாள் அதை ப்ரொஃபஸர் கிட்ட கொண்டே கொடுக்கார். ஐ ஹவ் டன் எவ்ரிதிங், ப்ளீஸ் கரெக்ட் ஹேண்ட் அவுட். அப்ப கரெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப தாங்கன்னு எழுதிட்டு அவருடைய பேராசிரியரிடம் கொடுக்கின்றார். பேராசிரியர் எடுத்துக்கொண்டே திருத்துறார். திருத்தி போட்டு பார்த்தார், சரியான விட டான்சிக் என்பவர் மாத்திரம் தான் செஞ்சிருக்கிறார். மற்ற அகலத்தரும் ஹோம்வொர்க் செய்யல தானே. ஹோம்வொர்க்கா கொடுத்தவர் யாரு? டான்சிக் மாத்திரம். என்ன ஒர்க்ன்றது பேராசிரியருக்கும் ஏர்லியா வந்த பிள்ளைகளுக்கு தான் தெரியும். இவர் லேட்டா வந்தாரு, 2 ஃபார்முலாவை எழுதிட்டார். டான்சிக் வீட்டை இரவு 12 மணி அந்த புக்ல எழுதிங்க, மிட் டைம் 12 o'clock எழுதிங்க. அந்த மிட் நைட் 12 o'clock பேராசிரியர் அந்த டான்சிக் வீட்டை போய் உடனே அந்த டான்சிக்க ஆற தழுவி முத்தமிட்டு டான்சிக்க ஆற தழுவுகிறார் பேராசிரியர். என்னன்னு கேட்டா டான்சிக், என்ன பேராசிரியர், என்ன சார் டெல்லி கேட்கிறார். அவர் சொல்றார், வளமையான லேட் ஆகிவாரு, இன்றைக்கும் லேட் ஆகி வந்துட்டா. ஆனா நான் ஒயிட் போர்ட்ல எழுதுனேன் என்னதுன்னா, இதுவரையிலேயும் உலகத்திலேயே எந்த ஒரு கணித மேதையாலும், கணித பேராசிரியர்களாலும், கணித ஆசிரியர்களாலும் தீர்க்கப்படாத ஃபார்முலா, அன்சால்வ்டு ஃபார்முலாஸ், இந்த 2 ஃபார்முலாக்களும் இதுவரையிலேயும் யாராலையும் தீர்க்கப்படாத ஃபார்முலாஸ் எழுதி நான் ஏற்கனவே வந்த பிள்ளைகளுக்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். நீ லேட் ஆகி வந்ததால நீ நினைச்சுக்கிட்டாய் என்ன சொல்லி சொன்னா, இது ஹோம்வொர்க்காக நினைச்சிட்டாய். ஆகவே கட்டி தழுவி சொல்றார், நீ தான் இதை சால்வ் பண்ணிருக்கே. இந்த பிள்ளைகள் எல்லாருமே சால்வ் பண்ணல, நான் சொல்லிட்டேன் சால்வ் பண்ணலன்றதுக்காக நம்மளுக்கு என்ன தேவையில்லாத வேலை சொல்லி அந்த பிள்ளைகளும் சால்வ் பண்ணல. நீ லேட் ஆகி வந்ததால ஹோம்வொர்க் நினைச்சு சால்வ் பண்ணிட்டாய். ஆகவே உலகத்திலேயே இந்த ஃபார்முலாவை சால்வ் பண்ண நீ தான் சொல்லிட்டு பிற்பட்ட கால பகுதியில் டான்சிக் என்ற ஒரு ஐரோப்பியாவுடைய கணித மேதையாக he was converted. அவர் கணித பேராசிரியராக கன்வெர்ட் பண்ணப்படுறாருண்டா, அவரும் ஏர்லியா வந்திருந்தாருந்தா என்ன நடந்திருக்கும்? யாரெல்லாம் சோல்வ் பண்ணலையாம், நாமே சோல்வ் பண்ணோம். இவ்வளவு பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாருமே சோல்வ் பண்ணல, நாமளும் ஏன் சோல்வ் பண்ணுவான்னு சொல்லிட்டு டான்சிக்கும் சோல்வ் பண்ணிருக்க மாட்டான். ஆனா டான்சிக் நினைச்சா நாம ட்ரை பண்ணி பார்ப்போம், சோல்வ் பண்ணலையோ இல்லையோ ஹோம்வொர்க் கொடுத்திருக்காருன்னு தன்னைத்தானே கஷ்டப்பட்டு அவருடைய மனத்தடையை உடைத்து, தன்னுடைய மனத்தடையை உடைத்து அந்த 2 ஃபார்முலாக்களையும் அவர் சோல்வ் பண்ணி பிற்பட்ட காலப்பகுதியிலே ஒரு கணித பேராசிரியராக, கணித மேதையாக வருவதற்கான பிரதானமான காரணம் அவருடைய இலக்கு அல்ல,
அவருடைய டிஸ்ட்ராக்ஷன் அல்ல. மூன்றாவது தேர்ட் பாயிண்ட் ஐ எக்ஸ்பிரஸ் வித் யூ என்ன மன தடையை உடைக்கணும். நவஜோத் சிதுவாக இருந்தாலும் சரி, பேன்சிக்காக இருந்தாலும் சரி, எங்களுடைய மனத்தடையை உடைச்சதான் ஓஎல்ல ஓல்லே எடுக்கலாம். 7 யோசிக்கலாரு. 100 நிமிஷம் விளையாடுனவர் கிரிக்கெட்ல செஞ்சுரி அடிக்காருண்டா, 2 ஃபார்முலாவை மாமேதைகள் தீர்மானிக்காத, மாமேதைகள் தீர்க்காத அவர் தீர்மானிக்காருண்டா, எங்களுடைய மன தடை என்ன செய்யுதுன்னா நிச்சயமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். கிளியர்? அதே போன்று இந்தியாவிலே நடந்த உண்மை சம்பவம் ஒன்று. நான் இந்தியாவில் குமுதத்தில் படித்தேன். நான் 2 பிள்ளைகள், ஒரு நம்ம ஊர்ல ஒரு 8ஆம் ஆண்டு படிக்கிற பையன், மற்றவன் 3ஆம் ஆண்டு படிக்கிற பையன். தன்னுடைய தாய் வயல் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்திலே 2 குழந்தைகளும் தன்னுடைய தாய்க்காக உணவை கொண்டு செல்கின்றார்கள். அந்த உணவை கொண்டு செல்கின்ற போது தாய் அவர்களுக்கு ஏசுகின்றால், ஏன் வருகின்றீர்கள் என்று. வருகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த குழந்தைகள் 2 பேருமே பால் கிணத்திலால வருகின்ற சந்தர்ப்பத்திலே அவனுடைய மூத்தவர், அவருடைய பிரதர், அவருடைய நானா, ஒரு 8ஆம் ஆண்டு படிக்கிறவர், அந்த பால் கிணத்துல என்ன செஞ்சிட்டார்? விழுந்துட்டார். படித்து நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அவருடைய குமுதத்தில் நான் பார்த்தேன்னா நீங்கள் படித்திருக்கிறேன். அந்த அண்ணன் அல்லது அவருடைய பிரதர் 8ஆம் ஆண்டு படிக்கிறவர் அந்த ஓப்பன் ஆகிருக்கின்ற பால் கிணத்துல விழுந்துட்டார். அம்மாவும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு அங்கால, பிரதர்ஸ் தம்பியும் நானாவும் ஒரே டைம்ல வரல. நானா 8ஆம் ஆண்டு படிக்கிற பெருத்த உடம்புக்காரக்கூடிய அவரு கீழே விழுந்துட்டார். தம்பி என்ன செய்யணும்? காப்பாற்றணும். தம்பியாக 2ஆம் ஆண்டு படிக்கிறவர், அவர் மெல்லியார், கொஞ்சம் லேட் ஆகல. என்ன அந்த காட்டிருப்பேன் அந்த லேப்டாப்ல இருக்குது. அவை தன்னுடைய அண்ணனை அல்லது நானாவை காப்பாற்றதுக்காக பாரிய முயற்சி எடுக்கிறார். பாரிய முயற்சி எடுத்து அங்கும் இங்கும் ஓடி கயிறு அல்லது இருக்கின்ற பாலியல் எல்லாம் கொடுத்து அவருடைய 8ஆம் ஆண்டு படிக்கின்ற ஒரு உடம்பான ஒரு கொளுத்த ஒரு நானாவை 2ஆம் ஆண்டு படிக்கிற தம்பி அந்த கயிறை கொடுத்து கணத்துல இருந்து காப்பாத்துறார். இவர்கள் நானாவும் தம்பியும் பிரதர்ஸ் they went for a home. அவங்களோட ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போன உடனே 8ஆம் ஆண்டு படிக்கிற 65-60 கிலோ பாரமான நானாவை 2ஆம் ஆண்டு படிக்கிற 18-19 கிலோ பாரமான பொடியன் காப்பாத்தினதா என்று எந்த விதமான கூச்சம் இல்லாம, அச்சம் இல்லாம அந்த பிரதேசத்தில் இருந்த எந்த ஒரு நபர்களும் அவரை என்ன செய்யல சொல்லிச்சுன்னா நம்பல. இது நடக்கிற விடயமா? 8ஆம் ஆண்டு பொடியன 2ஆம் ஆண்டு காப்பாத்துறையா சொல்லிங்க. ஒரே ஒரு வயசான ஒரு நபர், ஒரே ஒரு கிழவர், ஏறத்தாழ 74 வயது மதிக்கத்தக்கிற ஒரே ஒரு வயது முதிர்ந்தவர் மாத்திரம்தான் அண்ணனை தம்பி காப்பாத்திருக்கின்றான் என்ற ஒரு செய்தியினை அவர் மாத்திரம்தான் நம்புகிறார். மற்ற யாருமே நம்பல. நாமளும் நம்ப மாட்டோம் தானே. 8ஆம் ஆண்டு படிக்கிற கொளுத்தவர் அவரு கிணத்துக்கு விழுந்திருக்காராம். ஒரு 2ஆம் ஆண்டு படிக்கிற பொடியன் காப்பாத்துனீங்கன்னா நம்ப இல்லாதானே. அதே மாதிரி அந்த ஊர் மக்களும் நம்பல. அந்த வயோதி முதிர்ந்தவர் மாத்திரம் சொல்லுகிறார், இது நிச்சயமாக இட் ஹாஸ் பீன் எக்ஸிக்யூட்டட் பை பிரதர். இது எந்த குறிப்பிட்ட நபரால இது ஏற்கனவே செய்யப்பட்டதுதான். இட் ஹாஸ் பீன் எக்ஸிக்யூட்டட். he believes. அவர் நம்புறார், இது செய்யப்பட்டிருக்கு, நான் நம்புறேன். எல்லாரும் கேட்காங்க அவர்கிட்ட, ஏன் இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி. நானும் உங்களுடைய மாதிரி நம்பியிருக்க மாட்டேன். ஏன்னு சொல்லிட்டேன்னா அந்த வளர்ச்சி இருந்த ஏரியாவில யாருமே இல்லை. இருந்திருந்தா சொல்லிருப்பானுகள், இந்த பெரிய நானாவை நீ காப்பாத்தபடியா என்று சோரா யாராவது சொல்லிருப்பான். அவன் காப்பாத்தி இருக்க மாட்டான். அந்த காட்டுல வனாந்தரத்துல எந்த விதமான கூக்குரம் இல்லாத சந்தர்ப்பத்துல தன்னுடைய all effort has been given, அவனுடைய எல்லா எஃபர்ட்டையும் கொடுத்து தன்னுடைய நானாவை காப்பாத்தி இருக்கான் என்ற ஒரு செய்தியினை அந்த அனுபவசாலி வயது முதிர்ந்தவர் சொல்லுவார். இதற்கெல்லாம் காரணம், இந்த 3 சம்பவத்திலே உண்மையான காரணம் என்னன்னா, என்ன காரணம்? மனத்தடையை உட தெரிய வேண்டும். எங்களுடைய பல வகைகள்ல காணப்படும். பலர்கள் இருந்திருக்காங்க. யாராக இருந்தாலும் சரிதான், பல்வேறு வகையான நபர்களும் வெற்றியாளர்களாக வந்ததுக்கு காரணம் உண்மையிலே மனத்தடை தான். அப்ப ஒவ்வொரு நபரும் தன்னுடைய மனத்தடையை இல்லாமக்கி. இதெல்லாம் வெளிநாட்டு ஸ்டோரி. ஆகவே நான் உண்மையான ஸ்டோரி, 1971ஆம் ஆண்டு பிறந்த ஒரு நபர் ஒரு அம்பாறையில் அல்லது மட்டக்களப்பில், அது கேண்டியில் உள்ள தேசிய பிரதானமான ஒரு பாடசாலையில் காப்போத்தா
சாதாரண பரீட்சை எழுதுறார். காப்போத்தா சாதாரண பரீட்சை எழுதுறார். முதலாவது தரம் ஃபெயில். 1987ஆம் ஆண்டு ஓலவல் எழுதுறார். காப்போத்தாவுக்கு சாதாரண தர பரீட்சை ஃபெயில். அடுத்த தரம் எழுதுறார். அடுத்த ஆண்டு எழுதுறார். he got through. அவர் பாஸ் பண்ணிட்டார். 2வது தரம் ஓலவல். அவர் நண்பர்கள் எல்லாம் நல்ல ரிசல்ட் எடுத்துக்கிட்டு மேத்ஸும் சயின்ஸும் படிக்காங்க. டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் சொல்லிட்டு படிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் டாக்டர் ஆகவும் இல்லை, என்ஜினியர் ஆகவும் இல்லை. ஓ லெவல் செகண்ட் டைம் எழுதி பாஸ் பண்றார். பாஸ் பண்ண உடனே இவரை கூட்டாளி மாற நண்பர்களாம் கேட்கின்றார்கள், மச்சான் என்ன படிக்கிறேன்னு சொல்லிட்டு. அவன் சொல்றான், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். முதலாவது ஓ லெவல் ஃபெயில், 2வது தரம் பாஸ். அவன் சொல்றான் டாக்டர் ஆகணும் தெரியும். சயின்ஸ் படிக்கிறார் பாடசாலையில். அவரோட படித்த மாணவர்கள் விஞ்ஞானம் மேத்ஸ் படிக்காங்க. அவர் முதலாவது தரம் எழுதுறார். அன்னரம் 4 பாடம் சயின்ஸ், 4 பாடம் ஃபெயில். ஏ லெவல் பயோ சயின்ஸ் முதலாவது தரம் 4 பாடம் ஃபெயில். 2வது தரம் 2 வருஷத்துக்கு பிறகு எழுதுறார். ஆகவே 2வது தரம் அடுத்த வருஷம் அல்ல, 2வது தரம் 2 வருஷத்துக்கு பிறகு 4வது வருஷம் படிச்சு பயோ சயின்ஸ் எழுதுறார். திரும்ப 4 பாடம் ஃபெயில். அவரோட படிச்சாங்கெல்லாம் பேராதனி அக்பர் ஹால் இன்ஜினியர் ஆகும், மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிலே டாக்டர் ஆகும் இருக்காங்க. இவங்க 3வது தரம் இவர் சொந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்கூலால எழுதியில. அவர் பிரைவேட் கேண்டிடேட்டா செகண்ட் டைம் எழுதார் 2 வருஷத்துக்கு பிறகு. third attempt he faced the A level examination after 6 years. That may be the third attempt. 3வது attempt 6 வருஷத்துக்கு பிறகு படிக்கின்றார். காப்போத்தா உயர்தர பரீட்சை விஞ்ஞான பிரிவு எழுதுகிறார். சித்தி அடைகின்றார். பேராதனை பல்கலைக்கழகத்திலே மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில என்டர் பண்ணி இன்று ஒரு சர்ஜன் ஆயிருக்கு. அவர் என்ன உண்மையா கதைச்ச கதை, நான் பேரை சொல்ல விரும்பல உங்கள்கிட்ட. அவர் சொன்ன கதை உண்மையா. அவர் நினைச்சிருந்தாண்டா ஓ லெவல் ஃபெயில் தானே போட்டு ஒரு பேமெண்ட் யாரும் பண்ணிருக்கலாம், அல்லது நாம ஏ லெவல் ஃபர்ஸ்ட் டைம் தானே போட்டு பஸ் கண்டக்டரா போயிருக்கலாம். அவர் போகல. தன்னுடைய இலக்குல இருந்து நான் டீவியேட் ஆக கூடாது என்பதற்காக இலக்க தீர்மானித்தார் டாக்டர். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன், மற்றவர் நக்கல் கதைகளுக்கும் இவர் மக்கள் மடையன் செல்லவா எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனுக்கும் அவர் ஆளாகல. 3வது பாயிண்ட் ஐ எக்ஸ்பிரஸ் வித் யூ என்ன, மனத்தடை ரெஸ்ட்ரைன்ட் should be removed. மனத்தடையை உடைக்கணும். மனத்தடையை உடைத்தார், வெண்டார். இதெல்லாம் நம்மளுக்கு இயலுமா? நம்மளோட படிச்சவன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல டாக்டர் ஆயிட்டான், சிலவர் செகண்ட் டைம்ல என்ஜினியர் ஆயிட்டான். நாம இதெல்லாம் விட்டு போட்டு போகும்னு அவன் நினைக்கிறது. அவனுடைய மனத்தடையை உடை தெரிந்து ஒரு சிறந்த ஒரு வைத்தியராக, எம்பிபிஎஸ் டாக்டர் பிளஸ் ஒரு கன்சல்டனாக அவர் இப்போது அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண. யாரும் கேட்கறதில்ல எத்தனை வருஷத்தால மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போனேன். 6 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் படிச்சாக்களுக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் தான். எத்தனை வருஷத்தால ஃபேக்கல்ட்டி முடிச்சுட்டு கேட்கறதில்ல. அவர் இன்ஜினியர், பிஎஸ்சி இன்ஜினியர் தான். யூனிவர்சிட்டிக்கு போறார்கள் ஃபர்ஸ்ட் அட்டமா செகண்ட் அட்டமான்னு கேட்கறது. அவர் லோயரா, எல்எல்பியா, அட்டர்னியட் லோவா, பிபிஏ டிகிரியா, பிஏ டிகிரியா, யூனிவர்சிட்டிக்கு வந்தா பட்டம். ஆகவே நாங்கள் இந்த கல்வியை பட்டங்களை பெறுகின்ற போதுதான் நாங்கள் சிறந்தவர்களாக அல்லது பெயர் சொல்லுகின்றவர்களாக, பெயர் மதிக்கின்றவர்களாக, எங்களையும் மதித்து எங்களுக்கு ஒரு முன் ஆசனம் ஒதுக்கின்றவர்களாக நானும் வரணும்னு சொல்லி அவர் நினைச்சா டாக்டர் ஆயிட்டார். அவை முதலாவது இலக்கை தீர்மானிச்சு போட்டு மாத்திரம் இருக்க கூடாது, டிஸ்ட்ராக்ஷனுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. 2வது அதே போன்று நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா மனத்தடையை கட்டாயம் உடைத்தெறிய வேண்டும். இந்த மனத்தடையை உடைத்தெறிகின்ற போது நாங்கள் எவ்வாறு வெற்றியாளர்களாக வரலாம்? நாங்கள் மனத்தடையை உடைச்சிட்டும் நாங்கள் சிறந்தவர்களாக வர வேணுமா இருந்தால், உண்மையிலேயே நாங்கள் வெற்றியாளர்களாக வருவதாக இருந்தால், நான் கூறுகின்ற விடயங்கள் அனைத்தும் அனுபவ ரீதியாகவும் நானும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட புத்தகங்கள் அவர்களுடைய உண்மை சுயசர்வையில நான் வாசிச்சதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். ஆகவே இப்ப நாங்களும் சிந்தித்து நாங்களும் சிறந்தவர்களாக வருவதாக இருந்தால், வாழ்க்கையிலே வெற்றியாளர்களாக வர வேண்டுமா இருந்தால், நான் உண்மையாக உங்களுக்கு 4 விடயங்களை சொல்லுவேன். இந்த 4 விடயங்கள் you should follow. நீங்க ஃபாலோ பண்ணா நிச்சயமாக வெற்றியாளர்களாக வரலாம். முதலாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஓ மை டியர், ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பிரிக்கணும். கடின உழைப்பிரிக்கணும். அது உசைன் போல்டாக இருந்தாலும் சரி, செந்துல்கராக இருந்தாலும் சரி, அனுராக் குமார திசாநாயக்கா இருந்தாலும் சரி, சும்மா இருந்து கொண்டு யாருமே வந்தார்கள் இல்லை. கடின உழைப்பு. ஆகவே நாங்கள் நிச்சயமாக நாங்கள் கடின உழைப்பு இல்லைன்னா நாங்க வரையல. கட்டாயம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கடின உழைப்பு. உசைன் போல்ட் மின்னல் மனிதர் என்று சொல்றேன்னு சொல்லிட்டேன்னா அவர் சும்மா வரல. அவர் மிகவும் கஷ்டப்பட்டு அவருடைய வறுமையிலே
மிகவும் அவருடைய நாட்டில மிகவும் வறுமை நிலையில இருந்தவர், அவருடைய ஆசிரியர் அவரை அடையாளம் கண்டு நீங்க கிரிக்கெட்டரா வரக்கூடாது, நீங்க ஒரு ரன்னரா வரணும் அடையாளம் கண்டது ஆசிரியர். அவை பாடசாலை ஆசிரியர்கள் தான் உங்களுடைய அடையாளம் கண்டு they are going to mold you. பாடசாலை மோல்ட் பண்ற மாதிரி பல்கலைக்கழகம் மோல்ட் பண்ற பல்கலைக்கழகம் நீங்களாவே வந்து படிச்சுக்கணும். ஏன் வரலன்னு கேட்கிறீங்க, ஏன் வந்துட்டு கேட்கிறீங்க. அவை ஆசிரியர்கள் பார்க்கிறார்கள் உசைன் போல்ட் ஒரு கிரிக்கெட்டரா வாரத்தை விட, ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி வாரத்தை விட, அல்லது ஒரு சனத் ஜெயசூரிய மாதிரி வாரத்தை விட ஒரு உசைன் போல்ட் ஒரு ரன்னரா வரணும்னு சொல்லி அவர் திறமையை போக்கஸ் பண்ணது அவருடைய ஆசிரியர், பாடசாலை ஆசிரியர். அதற்கான முயற்சிகள் அவருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி நாம 45 நிமிஷம் கேட்கலாம். அவை உசைன் போல்ட் படிக்கிற, கால் சதைகிற, வறுமை, சாப்பிடுறதுக்கு வசதி இல்லை, வாப்பல்ல, போறதுக்கு ஷூ இல்லை, இவ்வாறான கஷ்டங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய கடின உழைப்பால உலக மின்னல் மனிதர் என்ற பேரை சாதாரண உசைன் போல்ட் வைத்திருக்காருன்னா அவருடைய தாய் தகப்பன் பிரபுக்களும் இல்லை, மந்திரிகளும் இல்லை, படித்தவர்களும் இல்லை. அவருடைய கடின உழைப்பு, அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, அது என்ன ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரிதான். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கல்வியின் மூலமாக வர வேணுமா இருந்தாலும் கல்வியிலேயும் கடின உழைப்பு வேணும். அவருடைய ஃபீல்டிட அவர கடின உழைப்பு. அவே முதலாவது கடின உழைப்பு. இரண்டாவது விடயம் விடாமுயற்சி, கண்டினியூஸ் எஃபர்ட். அவை நாங்கள் வைத்தியர் ஆகணும், ஓஎல்ல ஓலை எடுக்கணும், இன்ஜினியர் ஆகணும், ஜட்ஜ் ஆகணும், அல்லது ஒரு நிர்வாக சேவை அதிகாரியாக வரணும்னு சொன்னா அதுக்கான கடின உழைப்பு செய்யற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்ப நாங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆபீசராக இருந்தால் நாங்க பாஸ் பேப்பர் அல்லது உலக நடப்புகள், இன்டெலிஜென்ட் கொஸ்டின், எமோஷனல் இன்டெலிஜென்ட், இஐ ஏஐ எல்லாத்தையுமே நாங்க அப்சர்வ் பண்ணி கேட்கிற கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இந்தியாவினுடைய பிரதமர் யாருன்னு கேட்டா நாங்க இந்தியா பிரதமர் சொல்லணும். இலங்கை பைனான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு கேட்டா சொல்லணும். எக்கனாமிக்ஸ் அல்லது பொறியியல் தெரிஞ்சு எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் தெரிஞ்சிருக்கணும். இந்த கேள்விகளுக்கு நாங்க விடை செய்யக்கூடியதாக இருந்தால் நாங்கள் ஒரு போட்டி பரீட்சையில சித்தியடைந்து ஒரு நிர்வாக சேவை அதிகாரியாக நாங்க எங்களுடைய பிரதேசத்தை அலங்கரிக்கலாம். ஆகவே இதுக்கு நாங்க கடின உழைப்பு இருக்கிற மாதிரி கட்டாயம் எந்திரிக்கணும். விடாமுயற்சி, கண்டினியூஸ் எஃபர்ட். நாங்க படிக்கிற சந்தர்ப்பத்தில் A-level மேத்ஸ் படிக்கீங்களா, படிக்கலன்னு சொல்லி பகலையில படிச்சு விளங்குறா இரவையில மீட்கணும். மீட்கிறதுக்கு கிளியர் இல்லைன்னா உங்களோட நண்பர்கள்ட்ட கேட்கணும், நண்பர்கள்ட்ட இல்லைன்னா ஆசிரியர்கள்ட்ட கேட்கணும், அல்லது டியூஷன் சென்டர்கள்ல கேட்கலாம், டியூஷன் மாஸ்டர் கேட்கலாம். தொடர்ச்சியான முறையில ஏற்படும். அது விலங்குல சொல்லி விடப்படாது. ஏன்னா எது விலங்குலையோ சில சந்தர்ப்பம் அதான் கேள்விக்கு பார்க்கும். இந்த செக்ஷனை விடுவோமே 100க்கு 90 கிடைச்சா போதும், 10 விட்டீங்கன்னா திரும்ப 90க்கு பார்க்கணும். 90க்கு பார்த்து அந்த செக்ஷன் வரல, 90க்கு 10 குறைய 80 தான் பார்க்கணும். அவை நாங்க 100க்கு 100 பெர்ஃபெக்டா இருந்தா there may be the shortage. அவை அந்த டைம்ல 75-80 மார்க்ஸ் இருக்கிறாங்க. கண்டினியூஸ் எஃபர்ட், எதுவும் விளவங்களை நினைக்கப்படும். அவை நாங்க படிக்கிற நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி எங்களை தொழிலே படிக்கிறதானா வேற எந்த பிராக்கும் இருக்கக்கூடாது. அவை தொடர்ந்து படிச்சு கிளியர் ஆக்க கண்டினியூஸ் எஃபர்ட். அப்ப கடின உழைப்பு. அப்ப அந்த கடின உழைப்பும் கண்டினியூஸ் எஃபர்ட்டும் தொடர்ச்சியான எஃபர்ட்டும் இருந்தால்தான் நாங்க இன்னும் வரலாம், வெற்றியாளரா வரலாம். மூன்றாவது விடயம் என்ன சொல்லி சொன்னா ட்ரீம் பிக். எங்களுடைய இலக்கு பெரிதா இருக்கும். அப்ப நாங்க நீங்க நிறைய பேர் தமிழ்ல படிச்சிருப்பீங்க. என்ன வள்ளுவர் ஒரு குறள் ஒன்று, காண மயில் இது அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏன் நெளிரிது, போனோம் காட்டுக்கு போனோம் சுட்டம் ஒரு மான்மர பாட்டத்தை விட நான் குறி வச்சேன் யானை சாகல்ல, யானை தப்பிச்சு பெய்த்து என்று சொல்றது பெரிசாண்டு திருவள்ளுவர் அண்ணன் சொல்லி வச்சிருக்காரு. ஆகவே போய் ஒரு மான பிடிச்சிட்டு வாரத்தை விட வெச்ச வேட்டு அல்லது இலக்கு டாக்கட் என்னுடைய குறி யானையில, ஆனா யானையில பட்டுட்டு யானை பிழைச்சிட்டு சொல்றது பெரிசாண்டு வள்ளுவர் சொல்லி. அவைதான் ட்ரீம் should be big. எங்களுடைய இலக்கு பெரிய அறிக்கணும். நாங்க ஒரு வைத்தியரா வரணுமா, சர்ஜனா வரணும், நாங்க ஒரு பொறியியலா வரணுமா, ட்வின் டவர் கட்டுற மாதிரி, தாமரை கோபுரம் கட்டுற மாதிரி என்ஜினியரா வரணும், ஆர்டிஐல வெயிலுக்கு நிக்கிற என்ஜினியரா வரக்கூடாது. நாங்க யோசிக்கணும், பிக் இருக்கணும், சூப்பரா இருக்கணும், ட்ரீம் இருக்கணும். அவங்களுடைய ட்ரீம் should be big. தேர்ட் ஒன். நாலாவது, don't stagnate for a temporary benefits. Don't stagnate for a temporary benefits. உதாரணமா நாங்க இப்படி போகக்குள்ள சில கஷ்டங்கள் வரக்குள்ள எங்களுடைய இலக்கு ஒரு வைத்தியரா இருக்கணும்னு சொல்லக்குள்ள இப்ப வறுமையில் அல்லது பொருளாதார கஷ்டத்துல ஒரு டீச்சிங் வந்துட்டுன்னா நாங்க அதில் தேங்கப்படும். எங்களுடைய இலக்கு டாக்டரா தான் அதை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணத்தான் வேணும். ஏன்னா அது செய்ய வழியில சில விஷயங்கள்ல நீங்க நிறைய இந்த பேச்சில பார்த்துருப்பீங்க, நிறைய பேச்சாளர்கள் அவர்களை பத்தி சொல்லுவார். நான் என்ன பத்தி சொல்லப்படான்னு கூடுதலாக நான் பாக்குறேன். ஆனா என்ன அந்த ஸ்டெக்னெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். நான் 92ஆம் ஆண்டு நான் கொலம்பு யூனிவர்சிட்டியில படிக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ் டீச்சிங் கிடையாது.
நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மிக கஷ்டம், எனக்கு வாப்பாவும் இல்லை, நானும் உமாவும் தான் மிகவும் கஷ்டம். இங்கிலீஷ் டீச்சர்னா 92ஆம் ஆண்டு கொஞ்சம் மதிப்பான தொழில் தான். நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர்னு சொன்னா பெரிய ஒரு ஒயிட் காலர் ஜாப் மாதிரி பார்ப்பேன். நான் 92ஆம் ஆண்டு நெகாம்புல டெல்லிக்கு கூட எனக்கு படிப்பிச்ச டீச்சர் ஓட்டமாவடி அவர் வந்தார். அங்க சொன்னார் கிளம்புக்கு வந்து, நீ நல்லா படிக்கக்கூடிய இந்த ஜொப்பை விடுன்னு சொல்லி. நான் என்ன சார் கஷ்டம் என்னன்னு, இல்ல இதை விடு, டிகிரி முடிச்சா பெரிய பெரிய போஸ்ட்டுக்கும் போகலாம், கட்டாயம் இங்கிலீஷ் டீச்சர் ஆகும் வரலாம். டிகிரி முடிச்சா உண்ட ஆசை இங்கிலீஷ் டீச்சர் ஆகும் வரலாம், அதுக்கு மேலேயும் போகலாம். நான் அது ஒரு 6 மாசத்தால டெல்லிக்கு விட்டு திரும்பியும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். கொலம்புல நான் கொலம்பு யூனிவர்சிட்டியில் படிப்பீங்கள, அங்கே படிப்பிக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நான் இங்கிலீஷ் படிப்பிச்சு இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கை நான் கவர் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணி கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிறேன். என்ன சொல்ல வரேன்டா, நான் அந்த இங்கிலீஷ் டீச்சராக போயிருந்தால் நான் ஒரு டீச்சராக இருந்திருப்பேன், இல்லை பிரின்சிபலாக இருந்திருப்பேன், இல்லை அதாவது குறை வந்துருக்கேன். ஆனால் அந்த தியாகம், ஐ டிட் நாட் ஸ்டாக்னேட் ஃபார் தட் போஸ்ட். நான் நினைச்சேன் நாம் நல்லா படிக்கணும், கிளாஸ் அடிக்கணும், லெக்சரா நினைச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் நிறைவேற்றி. அவங்களுடைய இலக்கு வி ஷுட் கிரியேட் ட்ரீம் பிக்ன்ற மாதிரி அதுல தங்கப்படும். அது கஷ்டம்டா, டெம்பரரியா இருந்து மூவ் பண்ணிட்டே இருக்கணும். எங்களுடைய இலக்கை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கணும். உதாரணமாக எங்களுடைய சாதாரணமாக இந்த நாட்டுடைய எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்டா வாரதா இருந்தால் அதுக்கு ட்ராவல் பண்ணிக்கலாம். சாதாரணமா பலாத் சபாவில் அல்லது பாராளுமன்ற எம்பியாக நின்றமுண்டா அந்த ஜனாதிபதி எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்ட் என்ற கனவா அவரால் காண இல்லாது. அதுக்கு ஒர்க் பண்ணணும், தொடர்ந்து ஒர்க் பண்ணார். அனுராக் குமார் ஜனா ஹி ரீச் ஹிஸ் போஸ்ட். அது அந்த இலக்கு பிக் அறிக்கணும். அதுக்கு கீழே கிடைக்காம ஒரு இறைவன் நாட்டம். எனவேதான் நாங்க கடின உழைப்பு, விடாமுயற்சி, டோன்ட் பி ஸ்டாக்னேட் ஃபார் a temporary benefits. அது கொஞ்ச நாளைக்கு தான், தற்காலிகமான நன்மைகள் தற்காலிகம் தான். we have to move to the happiness, permanent happiness. அவை நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான ஹாப்பினஸை இந்த 4 விடயங்களை நாங்கள் செய்கின்ற போது இறைவன் உண்மையாகவே கல்வியின் மூலமாக, அந்த கல்வியின் மூலமாகத்தான் நீங்க நினைச்சுறாங்க நாங்க முன்னுக்காகும். எந்த விதமான கோடீஸ்வரர்கள், எந்த விதமான வசதிக்காரர் இருந்தாலும் உண்மையிலே வசதி தேவை. வசதி தேவையில்லைன்னு யாரும் சொல்ல இயலாது. கட்டாயங்களுக்கு வசதி தேவை. அந்த வசதியினை கல்வியின் மூலமாக அடைவது ஒரு சந்தோஷம், ஒரு சாட்டிஸ்ஃபைட். உதாரணமாக ஒரு ஆள் ஒரு சாதாரணமாக படிக்கிறார், அவர் டாக்டர்ண்டா எம்பிபிஎஸ் டாக்டர் போதும் தானே, ஏன்னா ஒரு கன்சல்டனுக்கு படிக்கணும். கன்சல்டனுக்கு படிச்சாருண்டா அவர் போய் இருக்கிற இடத்தையே எல்லாம் காசு தான். இந்த இப்ப நிலைமையில பார்த்தா டேக்ஸ் இல்லாம பாக்கெட்ல வைக்கிற ஜொப்பா அவர் மாத்திக்கிட்டார். அவை நாங்க எவ்வளவு தூரம் படிக்கமோ அவ்வளவு தூரம் காசும் பெறுமதியானதா இருக்கும். அவை நாங்க கட்டாயம் கல்வியை மட்டும் வச்சுக்கிட்டு மத்தாக்கள் சொல்ல மாதிரி கல்வி மட்டும் போதும் சொல்லி இருக்கல அந்த உலகத்துல. வெறுமனே என்னுடைய ஆர்கியூமெண்ட், வெறுமனே பைனான்சியல் அல்லது பொருளாதார ரீதியில தங்கி இருக்கிறதை விட நிச்சயமாக that will be destroyed. ஏதாவது இடர்கள், ஏதாவது டிசாஸ்டர் வந்தா நிச்சயமாக பொருளாதாரம் அழிஞ்சிடும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கல்வி அழியாது. அவே நாங்கள் அந்த கல்வியில பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்க பெறுகின்ற கல்வி உச்ச கல்வியாக, சிறந்த கல்வியாக, யூனிக்னஸா இருக்கும். எனக்கிட்ட இருக்கிறது உங்கள்கிட்ட இல்லைன்னா தான் எனக்கு டிமாண்ட். அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிறது எனக்கிட்ட இல்லைன்னா தான் உங்களுக்கு டிமாண்ட். அவை நாங்க பெறுகின்ற கல்வி that should be uniqueness. ஒவ்வொரு ஆக்களுக்கும் இறைவன் யூனிக்னஸ் வச்சு படைச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களை வச்சு படைச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனிமையான ஆளுமைகளை வச்சு படைச்சிருக்கிறான். ஆகவேதான் இந்த யூனிக்னஸ் ஊடாகத்தான் அந்த கல்வியில முன்னேறி எங்களுடைய பொருளாதார அடைவுகளையும் ஏனைய சலுகைகளையும் ஏனைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் that can be developed. அவை கல்வியில உச்சம் தொடுவதன் மூலமாகத்தான் நாங்கள் நிதி ரீதியாகவோ அல்லது பைனான்சியலியோ வெல்வாகலாம். கல்வி மாத்திரம் வேண்டும் என்று அல்ல, கல்வியோடு சேர்த்து பொருளாதாரத்தை பெறுகின்றதாக இருந்தால் நாங்கள் கல்வியில உச்சம் தொடரணும், கல்வியில சிறந்த பதவிகள் அலங்கரிக்கணும், கல்வியில நாங்க சிறந்தவர்களாக வரணும், எங்களையும் கல்வியலாளர்களாக ஆக்கணும், எங்களையும் நிர்வாகிகளாக மதிக்கணும், எங்களையும் சிறந்த ஒரு ராஜதந்திரிகளாக, என் சிறந்த அரசியல்வாதிகளாகவும் நாங்கள் வருவதாக இருந்தால் அது கல்வியின் மூலமாகத்தான் அது முடியுமே தவிர வெறுமனே பொருளாதார ரீதியாக முடியாது. ஆகவேதான் எங்களுடைய கல்விக்கு சமனான முறையிலே கொடுக்காட்டிலும் கூட கல்வியின் ஊடாக அடையக்கூடிய ஒரு பொருளாதார அம்சங்கள் நிச்சயமாக உச்சம் தொடுகின்ற போது நீங்கள் பொருளாதார ரீதியில சிறப்பானவர்களாக இருப்பீங்க. ஆகவேதான் எந்த விதமான ஏற்கனவே திரும்ப நீங்க தமிழ் பாடம் படித்தீங்க, வள்ளுவர் திரும்ப ஒரு கருத்து இருக்கிறேன், எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குழியில் கற்றோரே மேல் வருகள் சொல்லி கூப்பிடுவான். ஏன்னா ஒரு கற்றோரை தான் கூப்பிடுவான். போன வருஷம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தீங்க, என்ன எங்களோட ஒரு ஓட்டமா சொல்லிட்டுல எங்களை ஒரு பாடசாலையில கூப்பிட்டாங்க. நான் சீஃப் கெஸ்டா பேச போனேன்.
ஒரு ஆளை கூப்பிட்டுருந்தேன். ஜஸ்ட் he was a candidate for NPP கட்சியில் ஒரு எலெக்ஷன் கேட்டார். நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன். அவர் நான் பக்கத்தில் வர மாட்டேன். எக்குடி பிறப்பினும் யாவரே யாவினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகண்டா தேர்தல் கேட்டவரை மேல் வருகின்ற அப்படி வள்ளுவர் செல்லுது. அவை நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகையும் அவைதான் அந்த சமூகம் மதிக்கிறதாக இருந்தால் அந்த கல்வியலாளர்களை தேடி தேடி தான் அந்த சமூகம் மதிக்கும். அப்ப கல்வியின் ஊடாக அந்த சமூகம் எங்களை அலங்கரிக்கின்ற போது எங்களுடைய கல்வியில நாங்கள் உச்சந்தோடக்குள்ள ஏறத்தாழ பொருளாதார ரீதியாகவும் தங்களையும் காணலாம். மாற்று கருத்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன பண்ணி 8ஆம் வகுப்பு படிக்கக்குள்ள வாப்பா இல்லைன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அதாவது இல்லை இந்த அக்ரிமெண்ட் கூட நீங்க பொருளாதார ரீதியான எந்த விதமான தேவைப்பாடும் இல்லை. ஆகவே அதுக்குரிய வழி கல்வி மூலமாக அடையலாம் என்ற உங்களோட கருப்பொருளுக்கு எதுக்குத்தானவை நிறைய என்னை அழைத்திருந்தார்கள். நானும் அதில் பொருத்தமானால் நானும் பல பல்கலைக்கழகங்களை படித்தேன். நான் பல பாடசாலைகள் இந்தியா மலேசியா சிங்கப்பூர்ல நான் பாடசாலை தமிழ் பாடசாலைகளில் பேசினீங்க. அதே நாள சொல்றேன், கல்வியில் நாங்கள் உச்சம் தொடுவதன் மூலமாகத்தான் நாங்களும் சிறந்தவர்களாக வருவோம். அதே போன்று எங்களுடைய பெற்றோர்களும் சிறந்தவர்களாக வருவார்கள். எங்களை மதிப்பார்கள். எங்களுடைய ஆசிரியர்களும் வருவார்கள். அவை எங்களுடைய பாடசாலைகள் என்பது சிறந்த பாடசாலைகள் என்பது நாங்கள் பாடசாலைகளுக்கு என்ன செய்யணும்? ஓடி போகணும். இந்த ஸ்கூலுக்கு போகக்குள்ள அந்த ஸ்கூலை விட்டு போறதுக்கு மனம் வரக்கூடாது. அந்த பாடசாலைக்கு போறதுக்கு மனம் வரணும். பாடசாலையை விட்டு வரதுக்கு மனம் வரலன்றா அதான் ஒரு சிறந்த பாடசாலை. ஒரு ஆசிரியர் படிப்பிக்க அந்த ஆசிரியர் ஏன் இந்த வகுப்பை முடிச்சாருன்னு உங்களுக்கு கவலைன்னா அவர் தான் சிறந்த ஆசிரியர். அதே மாதிரி அதே ஆசிரியர் உங்களை பார்த்து சொல்றதாக இருந்தால் அவர் அவள் அல்லது அவன் he or she என்னுடைய மாணவன் சொல்லிட்டு ஒரு ஆசிரியர்களும் மார்பு தட்டுறாங்கன்னு சொல்லிட்டுன்னா அதுதான் சிறந்த மாணவர்களை தவிர நீங்க சொல்லக்கூடாது நான் அந்த சார்கிட்ட படித்தேன் இந்த டீச்சர்கிட்ட படிச்சேன் நீங்க சொல்லக்கூடாது. அந்த ஆசிரியர்கள் அடையாளப்படுத்தணும். மான ரீதியாக ஒழுக்க ரீதியாக கல்வி ரீதியாக கேரக்டரிஸ்டிக் ரீதியாக நீங்க சிறந்தவர்களாக சிறந்த ஒரு கல்வியை பெற்றால் தான் இந்த ஆசிரியர்கள் சொல்லுவாங்க இந்த மாணவன் இந்த மாணவி சொல்றதான் அவங்களுக்கு பெருமை. உங்களுக்கு பெருமை அளிக்கிறான் நான் அந்த சார்கிட்ட படிச்சேன் இந்த டீச்சர்கிட்ட படிச்சேன் அந்த டீச்சர்ஸ் மாதிரி சிறந்தவர்களாக இருப்பாங்க. அது உங்களுக்கு பெருமை இல்லை. உங்களோட பெருமை என்னன்னா அவங்க சொல்லணும் என்ற மாணவன் இது என்ற மாணவின்னு சொன்னா தான் அவங்களுக்கு பெருமை. உங்களோட தாய் தகப்பனுக்கு பெருமை. அதே மாதிரி உங்களுடைய தாய் தகப்பனாக இருந்த எந்த ஒரு தாய் தகப்பனும் உங்களோட உடுப்பு அல்லது ஒரு சாரி ஒரு சப்பாத்தை கேட்க போறது. உங்களோட பிள்ளைகள்ல இந்த பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளைய பெத்திரிக்கணும் உங்களோட உமா பாப்பாட காதுல கேட்கிற அளவுக்கு ஒரு கதை வாங்கி கொடுக்குறாங்க தாய் தகப்பன உங்களோட எதிர்பார்க்கு. இந்த பொடியன் மாதிரி இருக்கணும் உங்களோட உமா பாப்பா கேட்டா அது போதும். அவே நீங்க அந்த தாய் தகப்பனுடைய எதிர்பார்ப்ப அதே மாதிரி டீச்சர்ஸ் இந்த பாடசாலை நீங்க நல்ல பெறுபவர்களை அல்லது வெல்விசர்களுடைய ஏற்பாடுகள் நல்ல பெறுபவர்களை கொடுக்கிறதா இருந்தால் நாங்க உண்மையிலேயே கல்வி மூலமாக அடையப்படும். அவ இந்த கல்வி மூலமாக அடைகின்ற போதுதான் இந்த கல்வியை 2 விஷயம் நான் சொல்லி போட்டு முடிப்பேன். இந்த கல்வியை நீங்க பெறுகின்ற போது நான் சொன்ன அம்சங்கள் அனைத்தையும் கொடுக்கிறதாக இருந்தால் உலக ரீதியான கல்வி 2 ரீதியான கல்வி இருக்கு. ஒன்று பொருள் சார்ந்த கல்வி, 2வது அறம் சார்ந்த கல்வி. அவை பொருள் சார்ந்த கல்வி என்பது எங்களுடைய மூளையிலே தாக்கம் செலுத்தும். BA பட்டம் வாங்குறாங்க, MA பட்டம் வாங்க, MBBS ஒப்புறாங்க, இன்ஜினியராக இருந்தாலும் சரியா நீங்க சகல பட்டங்களையும் வாங்கி உங்களுடைய பதவிகளையும் அலங்கரித்து உங்களுடைய பதவியும் பட்டமும் உங்களுடைய மூளையோட போய் முடியும். அதைத்தான் நாங்க சொல்ற என்ன கல்வி? பொருள் சார்ந்த கல்வி. 2வது வகையான கல்வி என்னன்னா அறம் சார்ந்த கல்வி. அந்த அறம் சார்ந்த கல்வி என்பது பொருள்ல மூளையில தாக்கம் செலுத்தாது. அந்த தாக்கம் எங்க இருந்துச்சுன்னா இதயத்திலிருந்து அடி மனதிலிருந்து தரவும் அறிவு. அதுதான் அறம் சார்ந்த கல்வி. நான் யார்? நான் செய்கின்ற செயற்பாடு மூலமாக நான் நல்ல பெயரை பெறுகிறேனா? என்னுடைய தாய் தந்தையர்கள் தலை நிமிர்ந்து வாழுகின்றார்களா? எனக்கு படிப்பித்த ஆசிரியர்கள் தலை குனிந்து வாழுகின்றார்களா? நான் படித்த பாடசாலை தலை நிமிர்ந்து வாழுகின்றதா என்ற கேள்வியினை கேட்டு பெறுகின்ற கல்வி. அவ்வாறான அறம் சார்ந்த கல்வியை பெறுகின்ற போதுதான் என்னுடைய அடி மனதிலிருந்து இதயத்திலிருந்து கேட்கும் அந்த கேள்வி. அந்த கேள்விகளுக்கு விடை காண்டு பெறுகின்ற கல்விதான் உண்மையிலேயே அறம் சார்ந்த கல்வி. பொருள் சார்ந்த கல்வியை விட அறம் சார்ந்த கல்விதான் சிறந்தது.
அறம் சார்ந்த கல்வியை நாங்கள் பெறுவதன் மூலமாகத்தான் நாங்களும் சிறந்தவர்களாக வருவோம், எங்களுடைய பெற்றோர்களும் சிறந்தவர்களாக வருவார்கள், எங்களுடைய சமூகம், எங்களுடைய நாடு, உலகமே போற்றுகின்ற அளவுக்கு நாங்கள் பெறுகின்ற கல்வி என்பது கல்வி அறம் சார்ந்த கல்வி. அந்த அறம் சார்ந்த கல்வி வெறுமனே பொருட்கல்வி மாதிரி அல்ல, அந்த கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் சேர்ந்த கல்வி. அதுதான் நான் சொன்ன மாதிரி நாங்க கேட்கின்ற கேள்விகள், நான் சரியா, நான் உதாரணமாக ஒரு தடுக்கப்பட்ட ஒரு செயலை நாங்க யாருமே ஓப்பனா செய்ய மாட்டோம். அப்ப ஓப்பனாகவே நாங்கள் ஒரு தடுக்கப்பட்ட செயலை செய்யலன்னு சொன்னா அது உண்மையிலேயே தடுக்கப்பட்டிருக்கி அசிங்கமானது, அவமானது, அபரீதமானது நாங்களாவே தடுக்கும். ஆகவே நாங்க ஒரு செயலை, ஒரு கல்வியை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் இது சிறந்த கல்வியா இல்லையான்னு பார்க்கிறா இருந்தா ஒரு அறம் சார்ந்த கல்வியை பெற்றுக் கொள்ளணும். அதைத்தான் நூற்றாண்டுகளுக்கு முதலே அரிஸ்டோட்டில் என்பவர் சொல்லுகிறார், educating the mind without educating the heart is no education at all. அரிஸ்டோட்டில் எவ்வளவு காலத்துக்கு முதல் கிரேக்க மாமேதை சொல்லியிருக்கிறார். நான் தான் இப்ப உங்களோட சின்னன் அறம் சார்ந்த கல்வி, பொருள் சார்ந்த கல்வி. இந்த அறம் சார்ந்த கல்வியை, பொருள் சார்ந்த கல்வியை நூற்றாண்டுகளுக்கு முதல் அரிஸ்டோட்டில் என்ற கிரேக்க மாமேதை சொல்லியிருக்கிறார். educating the mind without educating the heart is no education at all. அவை நாங்க மூளையில கொண்டுட்டு வர கல்வியானது வெறுமனே எங்களுடைய இதயத்துல தாக்கம் செலுத்தா அது கல்வியே இல்லை. வாங்கி 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 பட்டத்தையும் பதவியையும் பெற்றிருக்கிறது. இட் won't be work. இது worth இல்லை, அது worthless ஆகத்தான் காணப்படும். ஆகவேதான் இவ்வாறான கல்வியை நாங்கள் நிச்சயமாக அறம் சார்ந்த கல்வியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் அறம் சார்ந்த கல்வியை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நாங்களும் நன்மை அடைவோம். அதே போது எங்களுடைய பெற்றோர்களும் சந்தோஷமாக, நிம்மதியாக, நற்பெயரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் படிக்கின்ற பாடசாலையும் கற்பிக்கின்ற ஆசிரியர்களும் மனம் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வருவதற்கு இறைவன் அருள் புரிவானாக என கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடே டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று வரப்பட கட் பண்ணி